ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விவாகினே व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। स्वामी नमस्कारम स्वामी। फर्स्ट क्वेश्चन स्वामी, சங்கல்பங்களை துறந்தவன் யோக ஆருடன் அப்படின்னு சொல்லி பகவான் கீதையில் சொல்லுவாங்க சாமி. அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் ஒரு விளக்கமாக சொல்லுங்க சாமி. சங்கல்பங்களை துறந்தவன் யோகா ஆருடன் அப்படின்னு சொல்றதை பற்றி விளக்கங்கள் தேவை. இங்கே சங்கல்பம், யோகம், ஆருடன் இந்த 3 சொற்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும். யோகம் ஆருடன் அப்படி முதல்ல பார்ப்போம். இந்த இடத்துல யோகம் அப்படிங்கிறத கர்மயோகம் அப்படின்னு சொல்றார். கர்மயோகத்தில் ஒருவன் முழுமையடையும் போது, அது பூர்ணமாகும் பொழுது, அதில் உயர்ந்த நிலையை அடைந்து விட்டான், கை தேர்ந்தவனாக ஆயிட்டான்னா அந்த யோகத்தில் அவனை யோகாருடன் அப்படிங்கிறான். ஆருடன் அப்படின்னா குதிரை ஏறுறதுன்னு அர்த்தம். ஆரோகணம் ஏறுதல், அவரோகணம்னா இறங்குதல். இசையில் அப்படி சொல்கிறல்ல, சாரி கம பத நீ சா, அப்படி மேலே போனால் ஏறுதல், ஏறு வரிசை இறங்கு வரிசை. அப்போ இது ஆரோகணம்ங்கிறோம், ஏறுறது. இறங்குறத அவரோகணங்கிறோம். ஆரோகம் அப்படின்னாலே ஏறுதுன்னு அர்த்தம். ஆரூடம் என்று சொன்னாலும் குதிரை ஏறி சவாரி பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டான். முதல்ல குதிரையை பிடிக்க கூட முடியல, அப்புறம் கடிவாளத்தை பிடிக்கிறான், அப்புறம் மெல்ல அதோடு நடக்கிறான், அப்புறம் மெல்ல மெல்ல அது தாஜா பண்ணி அதனுடைய ஸ்டிரப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அங்கபடி, அதில் காலை வைக்கிறான். அப்புறம் காலை வச்சு காலை தூக்கி போடலான்னும் போது அது ஒரு நகர்ந்துடுது, கீழே பொத்துன்னு விழுந்துடுறான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் ஆகிட்டு அது நகரும் போதே காலை வச்சு டப்புன்னு மேலே ஏறி உட்காந்து லகானை பிடிச்சி ஓட்ட ஆரம்பிச்சிடான். இனிமேல் இந்த குதிரை அவன் சொல் பேச்செல்லாம் கேட்கும். அதனால் அவனுக்கு யோகாருடன் என்றான். யோகத்தில் அவன் சவாரி செய்பவன், யோகத்தில் உச்சநிலையை அடைந்து விட்டவன், முற்று பெற்றவன் அப்படின்னு அர்த்தம். சரி, கர்மயோகத்தில் முற்று பெற்றால் என்ன கிடைக்கும்? கர்மயோகத்தினுடைய நோக்கமே மனதை தூய்மைப்படுத்துறதுக்கு தான். அது ஒரு யோகம். யோகாசனம் பண்ணுறோம், அப்புறம் தியானம் பண்ணுறது கூட யோகம்னு தான் சொல்கிறாங்க. யோகா கிளாஸ் போகிறேன்னு தியானம் பண்ணி தருவாங்க. இங்கே நிறைய இந்த ஒரு 4-5 ஒரு குருநாதர்கள் பலவிதமான இந்த யோகா அப்படிங்கிற முறையை வளர்த்துட்ருக்குறாங்க. ஒரு சில பேர் யோகான்னா வெறும் யோகாசனத்தை தான் சொல்கிறாங்க, உட்கார்றது. அப்புறம் கொஞ்சம் பேர் பிராணாயாமம் போன்றதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வாசி யோகம்னு சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தியானம்னு ஒரு சில பேர் போயிடுறாங்க. இதெல்லாம் யோகா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. யோகா அப்படிங்கிறது எதுக்கு வேணால் நீங்கள் பயன்படுத்தலாம். யோகம் அப்படின்னா அடைதல்னு அர்த்தம், சேர்தல்னு அர்த்தம். இங்கிலீஷில் யோக் அப்படின்னு சொல்கிறாங்க, OYOKE. ஒரு 2 மாடு இருந்ததுன்னா அந்த 2 மாடையும் வண்டியில் பூட்டணும். வண்டியில் பூட்டணும்னா 2மே ஒரே டிஸ்டன்ஸில் நிற்கணும் இல்லையா, அந்த வண்டிக்கு நேராக நிற்கணும் இல்லையா. அப்போ 2த்தையும் கனெக்ட் பண்ணணும்ல. அப்போ 2த்துக்கும் ஒரு தடி வைப்பாங்க, அது பேர் நுகத்தடின்னு பேர். 2 மாட்டு கழுத்துலேயே அந்த நுகத்தடி போட்டுருவாங்க. நல்ல வேலையாக அதுக்கு முதுகில் ஒரு திமிழ் வேறு இருக்குது. அந்த திமிழுக்கு நடுவில், கழுத்துக்கு நடுவில் அதை போட்டுருவாங்க நுகத்தடி. நுகத்தடியில் ஓட்ட வழியாக கயிறு போட்டு 2த்தையும் கட்டி விட்டுருவாங்க. அது பேர் யோக்குன்னு பேர். இப்போ 2 குதிரைகளை அல்லது 2 மாடுகளையோ இணைக்கிறதுக்கு ஒரு கழி இருக்கும்போது அது பேர் யோக். ஜப்பான் போன்ற இடத்துலலாம் பக்கெட்டில் 2 கையில் தூக்கிட்டு போனால் கஷ்டம். காவடி தூக்குற மாதிரி உரி கட்டிக்குவாங்க. ஒரு கட்டையில்
முன்பக்கம் ஒரு பக்கெட் தண்ணி, பின்பக்கம் ஒரு தண்ணி, 2 பக்கம் தூக்கிட்டு இப்படி போவாங்க. அது பேர் யோக்குன்னு தான் பேர். யோக் என்பது 2ஐ இணைப்பதுன்னு அர்த்தம். ஒன்றை ஒன்றோடு இணைக்கும் பொழுது அது ஒன்றிலிருந்து பிரிக்கவும் வேண்டியிருக்கும். இப்படி 2 ஒன்றா ஒட்டிக்கிட்டு இருக்குதுன்னா இது 2ஐயும் பிரித்தா தானே இன்னொன்றில் அதை சேர்க்க முடியும். இப்போ இந்த பொருள் இதில் ஒட்டிகிட்டு இருக்குது. அப்போ இதுலேருந்து என்னை விடுவிக்கிறணும். விடுவிச்சா தான் இது இன்னொன்றில் போய் முட்டும். அப்போ யோகம் அப்படிங்கிறது ஒன்றிலிருந்து விடுவித்து இன்னொன்றில் இணைப்பது. வெறும் இணைப்பதுன்னு மட்டும் கிடையாது, பிரித்து இணைத்தல். கட் அண்டு பிளை. பிளைனா சேர்க்கறது, கட்னா வெட்டுறது. அதான் கட்டிங் பிளையர் அப்படின்னு சொல்கிறோம். PLYER. பிளையரில் பிளையர். பிளை அப்படின்னா ஜாயின் பண்ணுறது. யோகாங்கிறது கட் அண்டு பிளை, கட்டிங் அண்ட் பிளை. இந்த கர்மயோகம் எதை கட் பண்ணி எதில் ஒட்ட வைக்குது? அப்போ தான் அது யோகம்னு பேர். உன்னுடைய சங்கல்பங்கள்லேருந்து கட் பண்ணி சங்கல்பமற்ற நிலைக்கு கொண்டு போய் நிற்குது. சங்கல்பம்னா என்ன? ஆசைகள் தான் சங்கல்பங்கள். சங்கல்பனா முடிவெடுக்கிறது. நான் இதை செய்தே ஆவேன் அப்படின்மா நான் சங்கல்பம் பண்ணிட்டேன். இப்போ யக்ஞ குண்டத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் வந்து பூர்வாங்க பூஜையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஹோமத்தை ஆரம்பிக்க போகிறோம். எதுக்காக அந்த ஹோமம்? யாருக்காக? எஜமானன் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் உட்காந்துட்டு இருக்கிறார். நீங்கள் உட்காருங்க, உங்களுக்கு தானே ஹோமம் பண்ணுறோம், உங்கள் பேர் என்ன, நாம நட்சத்திரம்லாம் சொல்லிட்டார். இப்போ என்ன சொல்கிறேன்? சங்கல்பம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் கையில் கொஞ்சம் அச்சதையை கையில் கொடுத்து இப்போ கையில் மூடி இப்படி மடியில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நான் சொல்கிறதெல்லாம் திருப்பி சொல்லுங்கள் அப்படிங்கிறார். அது என்னன்னு அர்த்தம்? இந்த யாகத்தின் மூலம் எனக்கு என்ன கிடைக்கணும் இன்னும் முடிவு எடுத்துக்கணும். அது பேர் சங்கல்பம். கோயிலுக்கு போகிறோம், சாமி மட்டும் கும்பிட்டு வரோம், சங்கல்பம் எடுக்கிறது இல்லை. சங்கல்பம் சொல்லணும், சுவாமி இந்த பர்பஸு தான் நான் வந்திருக்கிறேன், நான் சும்மா பொழுதுபோக்காக வரல, அது கொடுக்குற திருநீரோ பிரசாதமோ தயிர் சாதமோ கொடுப்பீங்க அது சாப்பிட வரல, என் கோரிக்கை இது அப்படின்னு சொல்கிறோம். என் விருப்பம்ங்கிறோம். அந்த விருப்பம், கோரிக்கை, விண்ணப்பம் எல்லாம் சங்கல்பம்னு அர்த்தம். இப்போ நானே எனக்கு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டேன், இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் சங்கல்பம் எடுத்துக்கொண்டேன். இப்போ சங்கல்பம்ங்கிறது இச்சையின் மூலம் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளுதல். இப்போ வீடு கட்டுவேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டேன். எத்தனை காலம்தான் வாடகை வீட்டில் இருக்கிறது? சொந்தமாக ஒரு வீடு கட்டுவேன், சொந்தமாக கார் வாங்குவேன், ஒண்டிக்கட்டை என் மேல் திருமணம் செய்து கொள்வேன். இதெல்லாம் சங்கல்பங்கள். இன்றைக்கி சாப்பிடாமல் இருப்பேன், சங்கல்பம். இனிமேல் நான் அவல் மட்டும்தான் சாப்பிடுவேன், சங்கல்பம். இப்படின்னு சங்கல்பங்கள் தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்குது. தினமும் எத்தனை சங்கல்பம் எடுத்துருக்குறோம். ஒவ்வொரு தெருவும் வரும்பொழுதும் இந்த பக்கம் திரும்பணும்னு சங்கல்பம் எடுத்து தான் திரும்புகிறோம். என்ன அங்கே போகிறதா நினச்சி வீட்டிலேருந்து புறப்பட்டா இப்படி புறப்பட்டோம், என்ன திடீர்னு சங்கல்பம் மாறிடுச்சு. மால் பார்த்து கடையில் வாங்கலாம், நான் கோயிலுக்கு போகலான்னு இப்படி போனேன், இல்லை இடது பக்கம் எதிரிலேயே மால் இருந்தது, ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டேன், சங்கல்பம் மாறிடுச்சு. இந்த சர்வ சங்கல்பத்தை விட்டவன் அப்படின்னு இந்த யோகாருடனுக்கு பேர். சங்கல்பம்னா எந்த ஆசையும் இல்லாமல் விருப்பெருவுகளாக மாற்று அவன் வாழ்கிறான். எப்படி வாழ்கிறான்? அவன் கடமையை செய்கிறான். முதல்ல விருப்பெருப்பில் தான் கடமையை செய்தான். கடைக்கு போகிறது, கோயிலுக்கு போகிறது எல்லாமே கடமைகள் தான். இந்த கடமைகள் எல்லாம் ஒரு விருப்பெருப்பில் தான். நேற்று வரைக்கும் கோயில் போயிட்டு இருந்தேன், இன்றைக்கி இப்படி போகிறேன் அப்படின்னா விருப்பு வெறுப்பு. நேற்று வெறுப்பு, இன்றைக்கி வெறுப்பு. அப்புறம் அந்த மாலுக்கு போயிட்டு அவசரப்பட்டு வரும்போது மறுபடியும் அதுக்கு வெறுப்பு, மறுபடியும் கோயிலுக்கு வெறுப்பு. இப்போ விருப்பு வெறுப்புகளால் துரத்தப்பட்டு ஒருத்தன் இருக்கிறதா, அதுலேருந்து அவன் விடுபடுகிறான். அது பேர் யோகம். இதுக்கு பயன்படுகிற முறை கர்மயோகம். இந்த கர்மயோகத்தினால அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் எல்லாத்தையும் செய்கிறான். ஆனால் விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் செய்யலை. நாம் எல்லாமும் கடமை செய்கிறோம். பால் காய்ச்சுறோம், வீடு கட்டுறோம், இன்றைக்கி துணி துவைக்கிறோம், அயன் பண்ணுறோம், துவைக்காமே படுத்து தூங்குகிறோம். எல்லாமே விருப்பெருப்பு தானே. எல்லாத்தையும் நம்ம விருப்பெருப்பில் செய்கிறோம். பகவான் சொல்கிறாரு, நீ விருப்பெருப்பை விட்டுவிட்டு கடமையை செய்யுங்கிற. துணி துவைக்குதா, விரும்பி செய்யாத, வெறுத்துட்டு செய்யாத. இன்றைக்கி போய் இன்றைக்கி துவைக்க வேண்டி வந்துருச்சேன்னு வெறுத்து செய்யாத. அதே சமயத்தில் அந்த வேலை வேண்டாம், இந்த வேலை நான் செய்துக்கிறேன்னு சொல்லி விரும்பி செய்யாத. ஏன்னா உன்னை படிக்க சொல்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்கிறது, நான் துணி வேணால் துவைச்சி போட்டுறோமா,
அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவளுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது இல்லையா? அப்போ கடமைன்னு வரும்பொழுது விருப்பெருப்பை முன்னிறுத்தி செய்யக்கூடாதப்பா. ஒரு தாய் தன் கடமையை செய்கிறா, விருப்பெருப்பில் வச்சா செய்கிறா. அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி சீராட்டி அதுக்கு அழகு பண்ணி பார்க்குறதெல்லாம் அதுக்கு ஒரு லாப நஷ்டம் பார்த்தா செய்கிறாங்க, அவங்க பாட்டு செய்கிறாங்க, கடமை. அதுபோல் கடமையை நீ செய். மனம் எப்போ எப்படி ஆகிடும்னா விருப்பெருப்புலேருந்து விடுபட்டுரும். இப்போ கடமையை நீ செய், உரிமையை விட்டு விடுங்கிறார். நம்ம எல்லாம் கடமையை செய்துட்டு உரிமையை எதிர்பார்க்குறோம் இல்லையா? கடமையை செய்தல்ல, எனக்கு என்ன உரிமை இருக்குது, எனக்கு என்ன இந்த வீட்டில் உரிமை இருக்குது, வேலை தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்ல உரிமை விட்டுடுங்கிறார். சாமி, நான் உரிமை விட்டுறேன்னு அப்புறம் இந்த வீட்டில் என்ன எல்லாருமே மாடு மாதிரி ஆட்டிடுவாங்களே, உனக்கு வேண்டிய உரிமையை நான் தரேங்கிறார். ஓ, நீங்கள் தரீங்களா? இப்போ கடமையை எனக்காக செய், உரிமையை நான் தருகிறேன் அப்படின்னு ஒருத்தன் தினமும் வாழறான்னு வைங்க, அவன் மனசில் விருப்பெருப்பு இருக்குமா? விருப்பம் இருக்காது, வெறுப்பும் இருக்காது. விருப்பெருப்பு இல்லாத மனசு எப்படி இருக்கும்? இந்த விருப்பெருப்பு தான் அழகழிக்குது. இங்கே போனால் அங்கே வருது, அங்கே போனால் இங்கே வருது, ஊசலாடுது, இப்படி இங்கே வெறுப்பு. இந்த விருப்பெருப்பு இல்லாமல் கடமையும் செய்துக்கிட்டு உரிமை பகவான் கொடுக்குறாருன்னு சொல்லி என்னெல்லாம் பதில் கிடைக்குதோ அது அத்தனையுமே ஆனந்தமாக அனுபவிக்கிறவனுக்கு நிம்மதியாக அனுபவிக்கணும். மனசு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தூய்மையாயிடும் இல்லையா? அதில் அழுக்கே இருக்காது இல்லையா? யார் மேலும் கோச்சிக்க மாட்டான் இல்லையா? யாரையும் சபிக்க மாட்டான் இல்லையா? இவ்வளோ செய்த என்ன வந்து ஏமாற்றிட்டாங்களேன்னு சொல்லி யாரையும் குறை சொல்ல மாட்டான் இல்லையா? சரி, நாம் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு இந்த உடம்பு கொடுத்துருக்கிறாரு. இந்த கடமையை செய்து அந்த ஆனந்தத்தை கடமையிலே பெறுவோம் அப்படின்னு 4 பேர் பாராட்டணும்னு கடமையை செய்தோம்னா தான் அவங்களுக்கு பிரச்சனை, பாராட்ட மாட்டாங்க. இது பலன் கிடைக்கும்னு செய்தால் தான், பலன் கிடைக்கலன்னா வருத்தம். ஆனால் எவன் ஒரு என் கடமையா பாராட்டினா நல்லது, துவேஷம் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, கடமையை முடிச்சிட்டேன்ல, செய்யும்போதே எனக்கு ஆசையாக தான் இருக்குது அப்படின்னு ஒருத்தன் அப்படி வாழ்வறான் இல்லையா? அவன் பேர் கர்ம யோகத்தில் உயர்ந்து நிற்கிறான், அவன் பேர் யோகாருடன். அப்போ அவங்ககிட்ட வந்து கர்மத்தில் எந்த சங்கல்பமும் கிடையாது. முன்ன சங்கல்பம் பண்ணி தான் செய்வான், இப்போ என்ன செய்கிறான்? தானாகவே செய்கிறான், எந்த சங்கல்பமும் இல்லை. அவன் கண் முன்னாடி என்ன கடமை எதிர்பார்க்கிறதோ அதை செய்கிறான். இப்போ நீங்கள்லாம் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு கண் முன்னாடி இப்போ கொடுக்குற கடமை என்ன? உட்காந்து கேட்கறது. இவங்க இருக்கிறாங்க, இவங்களை உட்காந்து கேட்கறது மட்டும் இல்லாமல் கேமராவும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ 7 மணிக்கு இது முடிஞ்சு போச்சு, கடமை முடிஞ்சிடுச்சு இல்லையா? அப்புறம் நீங்கள் வெளியே போகும்போது உங்களுக்கு அடுத்த கடமை தெரிய தயாராக இருக்குது. நீங்கள் டிசைட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சங்கல்பம் என்ன இருக்குது? சங்கல்பமே இல்லாதவனுக்கு கண் முன்னாடி தான் என்ன செய்யணும்னுக்கு அவனுக்கே தெரியும். அப்படி வாழ்ந்துட்டான்னா அவனுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அவன் இதை செய்ய மாட்டேன் செய்வேன்னு தேர்ந்தெடுக்கும்போது தான் பிரச்சனைகள்லாம் வருது. கடமைகளை நாம் கேள்வி கேட்காமலே நாம் செய்து கொண்டிருந்தால் மனம் தூய்மை அடைகிறது. அப்போ பல நாள் இந்த மாதிரி கர்மயோகத்தில் வாழ்ந்தவன் 1 வருஷம் இப்படி வாழ்ந்துட்டான்னு வைங்க, அவனுடைய மனசு தூய்மை அடைந்து யோகத்தின் உச்சையில் போயிடுறான். அவன் ஆசைகளை வென்றவனாக இருக்கிறான், ஆசைகளை வென்றவனாக இருக்கிறான். ஆசைப்படுவான், ஆனால் அவன் இஷ்டப்பட்டாதான். அவனுடைய ஆசையெல்லாம் அலங்காரமாக இருக்கும். முன்ன மற்றவங்க ஆசையெல்லாம் அலங்கோலமாக இருக்கும். இப்போ அவன் ஆசைப்பட மாட்டானா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. உங்கள் குடும்பத்திலே ஒருத்தர் அவன் பாட்டுன்னு வேலை செய்துட்டு இருக்காரு, மௌனமாக ஆனந்தமாக பாட்டு பாடிக்கிட்டு கடமையை செய்துட்ருக்கிறாருங்க. இன்றைக்குமோ திடீர்னு எனக்கு இன்றைக்கி சக்கரை பொங்கல் செய்து தருவியா அப்படின்னு என்னை கேட்டார். கேட்கவே மாட்டான் மனுஷன், ஒரே ஆனந்தம், என் குடும்பமே கொண்டாடமாக இருக்குதுன்னு சொல்லி ஆனந்தமாக சக்கரை பொங்கல் செய்து கொடுக்குறாங்க. அப்போ பாருங்கள் அந்த சங்கல்பம் எப்படி இருக்குது, அந்த ஆசை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், அந்த குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு பாருங்கள். யாரையும் நம்ம சபிக்கிறதோ குறை சொல்கிறதோ இல்லாமல் கடமைன்னு வந்துடுச்சுன்னா நாம் அதை செய்யணும். உரிமையை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம செய்துட்டோம், குத்தலாக பேசுகிறாங்க, நக்கலாக சொல்கிறாங்க, குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, அது நீ உரிமை எதிர்பார்க்கறது தானே? பகவான் என்ன சொல்கிறாரு? கடமையை செய்யடா. பாராட்டோ அல்லது அது அவமானமோ நீ அதை விட்டுடு. நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்ல, என் கண்ணா, உன் கண்ணை நான் கண்ணுமால் பார்த்துட்டு இருக்கிறேன், உன் கடமையெல்லாம் நான் கவனிச்சிட்டு இருக்கிறேன், உனக்கு வேண்டியதை நான் கொடுக்குறேன். இந்த அல்ப ஜனங்களை அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. யாராவது தெருவில் போகிறவன் 2 வார்த்தை உங்களை பேசிட்டு கேவலப்படுத்திட்டு போயிட்டான்றதுனால
அது உங்களுக்கு ஏதாவது நஷ்டமா? நான் உனக்கு என்னென்ன வச்சுருக்கிறேன், காத்திருக்குது, உனக்கு தெரியுமா? உனக்கு பலன் நான் கொடுக்க போகிறேன். அந்த பலன் எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியாது. அதை நான் புண்ணிய ரூபமாக உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிறார். இது பேர் யோகா ஆரூடன் பேர். இந்த யோகா ஆரூடன் அடுத்து என்ன பண்ண போகிறான்? மனதை சுத்தம் பண்ணியாச்சு. பாத்திரம் நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சுட்டீங்க, கையில் வச்சுருக்கீங்க. அப்படி என்ன பண்ண போகிறோம்? அதில் பிரசாதம் போட்டால் தானே சாப்பிடணும், ஆகாரம் போடணும் இல்லையா? பாத்திரம் சுத்தமாக இல்லைன்னா ஆகாரம் வேஸ்ட் ஆகிடும். அப்போ பாத்திரம் சுத்தம் பண்ண பிறகு சாப்பிட ஆரம்பிக்கணும். சில பேர் யோகா யோகா யோகான்ட்டு பாத்திரம் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ சுத்தம் பண்ண மனசில் என்ன போடணும்? தன்னறிவை போடணும், ஆத்ம வித்யாவை போடணும், பிரம்ம வித்யாவை போடணும். நான் யாருன்றதை கண்டுபிடிச்சு மாறணும். அதுக்கு முதல் படி தான் இந்த யோகாருடன். யோகாருடன் ஒருவேளை இந்த படியில் தவறி போய் ஞானத்தை அடையாமல் விட்டுட்டான்னு வைங்க, பாத்திரம் சுத்தம் பண்ணிட்டான், ஆனால் அதில் பாத்திரத்தில் வேண்டிய பொருளை அவன் வாங்கவே இல்லை, வயசாகி போச்சு, குருநாதர் கிடைக்கல, சரியான சாஸ்திரம் கிடைக்கல, அவனுக்கு ஆத்ம வித்யா கிடைக்கல. பகவான் சொல்ல கவலைப்படாதீங்க அப்படின்ட்டார். அவன் மறுபடியும் பிறந்து உடனடியாக ஞானத்தை பெற்றுடுவானா, உடனடியாக பெற்றுடுவானா. அதனால் யோகம் செய்வது மட்டும் வேஸ்ட்டே கிடையாதுங்கிறார். கர்ம யோகத்தில் இருக்கிறவனுக்கு அது எப்பொழுதுமே அபிக்கிரநாசம்ங்கிறதே கிடையாது. அபிக்கிரம நாசம்ங்கிறது நாஸ்தி, அது தோல்வி என்பதே கிடையாது. சொல்பம் அபியாசஸ்யேன, அது தர்மத்தை கொடுக்கும். மகத் பயாத், அது காப்பாற்றும், பெரிய பயத்திலேருந்து காப்பாற்றுங்கிறார். அல்பம் செய்தாலும் எதிர் விளைவு பிரத்யவாய தோஷம் இல்லைன்னு 3 விஷயம் சொல்கிறார். அதனால் இந்த யோகாருடன் தன் வாழ்நாள் முழுக்க யோகத்தை கடைபிடித்து அதில் முற்று பெறாமலே இறந்து விட்டாலும் கூட அவன் நல்ல குடும்பத்திலே குருவினுடைய சன்னிதானத்திலே பிறந்து உடனடியாக அந்த கல்வியை அவன் ஸ்கூலுக்கு போவான், படிப்பான், வேலைக்கெல்லாம் போவான். ஆனால் மனம் முழுக்க இந்த ஆத்ம வித்யா எங்கே கிடைக்கும்னு தேடிட்டு அவன் உடனடியாக அவன் துறவடைந்து ஞானம் அடைந்து முக்தி அடைவான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். நல்ல கேள்வி கேட்டீங்க. இவ்வளோ விஷயம் அந்த 6வது அத்தியாயத்தில் இருக்குது. சாமி, ஒரு ஜென்ரல் கொஸ்டின் சாமி. இப்போ நிறைய உபதேசங்கள் இப்போ எல்லாரும் நல்லது கெட்டது இது எல்லாமே சொல்கிறாங்க. யாருமே அதை மற்றவங்களுக்கு சொல்கிறப்ப அது கடைப்பிடிக்காமையே அதை சொல்கிறாங்க இல்லைங்களா? அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சாமி? திருவள்ளுவரே அவனை கேலி தான் பண்ணுறார். ஓதி உணர்ந்து பிறர் குறைத்து தானடங்கா பேதையுள் பேதையில், பேதையினுள் பேதையில். ஓதி நன்றாக கற்று உணர்ந்து அதனுடைய அர்த்தமெல்லாம் புரிந்து பிறர் குறைத்து மற்றவங்களுக்கெல்லாம் உபதேசம்லாம் பண்ணி படித்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் அடங்கா அதன்படி அவன் வாழலைன்னா அவனோட முட்டாள் யாருமே இல்லைங்கிறார். ஓதி உணர்ந்து பிறர் குறைத்து தானடங்கா பேதையினும் பேதையில். முட்டாள்களில் இந்த மாதிரி ஒரு முட்டாள் யாருமே கிடையாதுடா. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்போ அதை மாதிரி நீ வாழணும். உபதேசம் பண்ணுறதுக்கு எல்லாராலும் முடியும், அது புஸ்தகம்லாம் இருக்குது. ஆனால் சொல்லியபடி நடத்தல் தான் கஷ்டம். சொல்லுக்கு செயல் பொன்னாகும் அப்படி ஒரு பாட்டு. துன்பத்தில் இன்பம் பட்டாகும். சொல்லுக்கு செயல் பொன்னாகும். சொல்கிறத விட செய்தோம்னா அது பொண்ணுங்கிறார். சொல்லாதடா செய்யி என்றார். 6 மனமே 6 ஆண்டவன் கட்டளை யாருன்ற பாட்டில் கண்ணதாசன் அப்படி எழுதுகிறார். சொல்லுக்கு செய்கை பொன்னாகும். ஒருத்தன் எல்லாருக்கும் சொல்கிறான், நீ வாய் திறந்து சொல்ல வேண்டாம். நீ வாழ்ந்தாலே மற்ற அது சொல்கிற மாதிரி இருக்கும். அவன் வாழ்றதை பார்த்தே எல்லாம் கற்றுக்குவாங்க. நீ எது வாய் திறந்து சொல்லணும்? உன்னுடைய செய்கையே உன்னுடைய நடத்தையே மற்றவங்களுக்கு பாடமாக இருக்கும். அதனால் சொல்ல விட செய்கை முக்கியம் அப்படின்னு அந்த பாட்டில் அவர் சொல்கிறார். அறிவும் உணர்வும் கலந்த இவ்வாழ்வில் உணர்வு பெருக்கெடுத்து உடலையும் மனதையும் ஆக்கிரமித்து விடும்பொழுது ஆன்மீக அறிவு வேலை செய்யாமல் போய்விடுகிறது. இதை எங்கனம் சரி செய்வது குருஜி? நாராயணசுவாமி கரூர்லேருந்து கேட்டிருக்காருங்க சார். தேவாசுர போராட்டம் அப்படிங்கிறது சொர்க்கலோகத்திலையும் அங்கே மேல் உலகத்தில் சொர்க்கம்னு சொல்கிறோம் இல்லையா, மேல் உலகம். அங்கே அசுரலகம் இருக்கிறாங்க, தேவர்களும் இருக்கிறாங்க. ரெண்டுமே கண்ணுக்கு தெரியாத உலகம்தான். தேவலோகத்தில் போனாலும் அசுரர்கள் கலாட்டா பண்ணுவாங்க, அட்டூழியம் பண்ணுவாங்க. அங்கேயே நாத்திகர்கள் இருக்கிறாங்கல்ல, புண்ணியம் பண்ண நாத்திகர்கள் அங்கே போகிறாங்க.
நாத்திகர்களாக இருந்து புண்ணியம் பண்ணவங்க இருக்கிறாங்க, சாமி நம்ப மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கும் சொர்க்கலோகம் உண்டு. சாமியை நம்ப மட்டும்தான் சொர்க்கம் போவான்னு நினச்சிக்காதீங்க. சாமியை நம்பாதவன் கோயிலுக்கு அது பொதுக்கு நிழல் கொடை அமைக்கிறது, சாலை அமைக்கிறது, கையை தட்டி விற்கிறது, மோர் கொடுக்கறது, இதெல்லாம் செய்கிறவங்க கூட சொர்க்கம் போவான். அவங்களும் கூட அங்கே சண்டை போட்டுக்குவாங்க. இந்த தேவாசுர போராட்டங்கிறது தான் நம்ம புராணங்களெல்லாம் படிச்சிருக்கிறோம். ஒரு அமுதம் கடையிறதுக்கு கூட மேருமலையை மத்தாக்கி, வாசுகியை பாம்பை கயிறாக்கி, பார்க்கடலை கடந்து தேவாசுரல் தானே சேர்ந்து பண்ணாங்க. அப்புறம் 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்கல்ல, நீ முந்தி நான் முந்தி. இது புராணங்களில் சொல்லப்பட்டது. நம்மக்கிட்ட எப்பவுமே உணர்வாக இருப்பது அசுரர்கள், அறிவாக இருப்பது தேவர்கள். நம்மக்கிட்ட அறிவும் இருக்குது, உணர்வும் இருக்குது. இவங்க 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. அறிவு ஒன்று சொல்லும், உணர்வு ஒன்று சொல்லும், ஓப்போ எனக்கு அது பிடிக்கலை அப்படின்னு சொல்லும். இப்போ உணர்வு வந்து ஒரு பொருளை விரும்பிடுச்சுன்னு வைங்க, அதுக்கு ஆசை வந்துடுச்சு. அம்மா அதை சாப்பிடக்கூடாது, நான் வந்தவன் தான் கொடுக்கணும், தம்பிக்கு சேர்த்து வச்சு வாங்கி வச்சுருக்கிறேன் இந்த சாக்லேட்டு அப்படின்னு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்குறாங்க. உணர்வு என்ன சொல்லுது? போய் திறந்து ஒரு கடி கடித்து வச்சிடலாம். அறிவு என்ன சொல்லுது? அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்க, தம்பிக்கு சேர்த்து வச்சுருவாங்க, ஈவினிங் வந்து 2 பேரும் சமமாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. உணர்வு என்ன சொல்லுது? சாயங்காலம் வரைக்கும் இருக்குது, நம்ம தம்பிக்கு வச்சுட்டு நம்ம மீதி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுது. இப்போ யார் ஜெயிப்பாங்கங்கிறீங்க? அறிவு ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த குழந்தைக்கு அறிவும் இருக்குது, உணர்வும் இருக்குது. உணர்வு வந்து இப்போ அறிவை மக்க வைக்குது. அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, எனக்கு தானே வாங்கி வச்சுருக்கிறாங்க, நான் தான் தம்பிக்கு வச்சுக்கிறேன்ல அப்படின்னு அது சொல்லி ஏதாவது சால்ஜாப்பு சொல்லி இந்த உணர்வு அறிவை மங்க வைக்கும். இது பேர் மோகம்னு பேர். இப்போ சாப்பிட்டு ஆகணும், அதுக்கு எல்லா நியாயமும் சொல்லும். இந்த புத்தியும் இந்த உணர்வுக்கு ஜால்ரா போடும். நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு ஏதாவது பதில் சொல்லிக்கலாம். எலி தான் கடிச்சிடுச்சுமா, எனக்கு தெரியாதுமா, எப்படி ஒன்றா சொல்லலாம். திறக்கும் போதே அப்படி தான்மா, பாதி தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஒன்றா சொல்லலாம். எது நியாயமாக சொல்ல முடியுமோ அப்போ புத்தி அது பார்த்துக்கும். இப்போ புத்தி யாருக்கு வேலை செய்யுது? இந்த தேவர்கள் கூட அசுரர்களுக்கு தான் போகுது. கடைசியில் அந்த குழந்தை எடுத்து கடிச்சிடுச்சு. கடிக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, பாதிக்கு மேலே கடிச்சிடுச்சு. தம்பி தானே. அப்புறம் இப்போ சின்னதாகி போச்சு, திட்டுவாங்க. என்ன பண்ணலாம்? முழுசாக சாப்பிட்டு எடுத்து மறைச்சிடலாம், அப்புறம் காணா போச்சுன்னு சொல்லிடலாம். அப்புறம் ஈவினிங் வந்து ஃப்ரிட்ஜை திறந்து அப்போ தம்பிக்கு வந்து அவன் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கிறான்னு வைங்க. அப்போ இங்கே இருந்தது எங்கே அப்படின்னு தெரியாதுமா அப்படின்னு சொல்கிறான். இப்போ புத்தி என்னென்ன சொல்லும் பாருங்க, நீ சாக்லேட் வச்சதே எனக்கு தெரியாதுமா அப்படின்னு. இல்லையே நான் 2 சாக்லேட் வச்சுருந்தேனே, இல்லைம்மா 1 தாம்மா இருந்ததுன்னு சொல்லுவா. 1 தாம்மா இருந்தது, எப்படி 1 தான் இருக்குன்னு தெரியும். அப்படி மாட்டிக்காங்க. இந்த புத்தி உணர்வு கீழே மாட்டிக்க. இந்த குழந்தை உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம். அப்புறம் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகக்கூடாது, ஹோம்ஒர்க்கு செய்யலை, இன்றைக்கி கேள்வி கேட்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மேத்ஸில் கேள்வி ஹோம்ஒர்க் செய்யணும், ஹிஸ்ட்ரியில் கேள்வி கேட்பாங்க. சயின்ஸு கேள்வி கூட நான் பதில் சொல்கிறேன். இந்த ஹிஸ்ட்ரியில் கேட்பாங்க பாரு கேள்வி, 2ஆம் உலக போர் ஆரம்பிச்சுக்குவாங்க. இதெல்லாம் இன்றைக்கி ஒரு மாதிரி இருந்தோடனே காலையில் எழுந்த உடனே உணர்வு சொல்லும், தப்பிக்க ஏதாவது வழியப்பார், வீட்டில் இருக்கணும், அடி வாங்க முடியாது, இதுக்கு அங்கே திட்டு வாங்க முடியாது, அவமானப்பட முடியாது, என்னென்ன செய்ய முடியும். இருக்குதே இருக்குது வயிற்று வலி. எங்கே இருந்தால் வயிறு வலி வரும்போது தெரியாது. அம்மா கிட்டே போய் ஒரு மாதிரி சோகமாக படுத்துருவேன். என்னாச்சுமா ஒரு மாதிரி வயிறு வலிக்குதுமா அப்படின்னு. காய்ச்சல் வராமல் இருக்குது. தொட்டு பார்த்து காய்ச்சல் ஒன்றும் இல்லையே, வயிறாக வலிக்குதுமா அப்படின்னு. இரு அப்பா வரணும் பார்க்கலான்னு. அப்பா வருவார். இன்னும் அவர் அதுக்கு மேலே கொஞ்சம் வருவார். குழந்தைக்கு என்னாச்சு பாரு வயிற்று வலி, நேற்று என்ன கொடுத்தா அது கொடுத்தான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மணி வேறு ஆகுது, சரி இன்றைக்கி போக வேண்டாம் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 10 பிறகு பாருங்கள் வயிற்று வலி பஞ்சாக போயிடும். இந்த உணர்வு அறிவை சரி கட்டிடும். இப்போ நம்ம ஆத்ம வித்யாவத்தில் நானுங்கிறது இது வரைக்கும் இந்த உடம்பை தான் நான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இந்த உடம்பை தானே நானுங்கிறோம்.
சரிங்க, நானும் நீங்கள் உணர்வு இருக்குது, உங்களுக்கு எல்லாம் இருக்கு இல்லையா? உடம்பு விட்டு வெளியே இருக்குதா? இது நானுன்னு சொல்லுவீங்களா? இது நானுன்னு சொல்லுவீங்களா? இதை நானுன்னு சொல்லுவீங்களா? இதை நானுன்னு சொல்லுவீங்களா? அப்போ எதை நீங்கள் நானுங்கிறீங்க? உங்களுக்கு நான் அல்லாதது எதுன்னு தெரியுது. இது நான் அல்ல, இது நானுங்கிறோம். அப்போ நானுங்கிறது நம்ம எப்பவும் உடம்பை தான் நம்ம சொல்கிறோம். யாருமே நான் எங்கும் இருக்கின்ற பிரம்மன்னு சொல்ல மாட்டாங்க. யாராவது எங்கும் இருக்கின்ற பிரம்மன்னு சொன்னால் என்ன ஆகும்? என்னடா முட்டாளாடா, இங்கே இருந்துக்கிட்டு தான் நான் சொல்கிறேன். நீ எங்கும் இருக்கின்ற நீனா எங்கிருந்து வந்து பேசணும் இல்லை, அங்கேருந்து பேசணும் இல்லை. நான் எங்கும் இருப்பேன் வந்து அந்த தூண்லேருந்து பேசு. நீங்கள் வாயிலேருந்து இங்கேருந்து தானே பேசுகிற, அப்போ இங்கே தானே இருக்கிற. அவனுக்கு வெக்கமாக இருக்குது. ஆனால் சாஸ்திரம் சொல்லுது, நான் அழியாத மாறாத சர்வ வியாபக ஆத்மா அப்படின்னு. அது அறிவில் நல்லா இருக்குது. ஒரு கட்டுரை எழுதுங்க பார்க்கலாம், ஆத்மா பார்த்தீங்கன்னா சூப்பராக எழுதிடுவாங்க. குருவே பயந்துடுவார். நான் சொல்லாதெல்லாம் அழகாக சொல்லியிருக்கிறேன் இந்த ஆர்குமெண்ட் எல்லாம். ஆனால் அது அறிவில் தான் இருக்குது. அறிவுபூர்வமாக தன்னை அழியாதவன் ஒத்துக்கிட்டான். அறிவுபூர்வமாக நான் நிறைவுன்னு ஒத்துக்கிட்டான். பூர்ணம்னு அர்த்தம், முழுமை அப்படின்னு அர்த்தம். முழுமைன்னா என்னங்க? என் உணர்வு அறிவு முழுமையாயிடுச்சு. முழுமையானவங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டேன். நான் தான் முழுசாக இருக்கிறேனே. உங்களுக்கு ஒரு வைர அட்டிகை தரா மாதிரி பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னு, நான் இப்போவே முழுமையாக தான் இருக்கிறேன், எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவின் மூலம் நம்ம வந்து முழுமைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் உணர்வு முழுமையாக இருக்கா? இந்த உணர்வும் அறிவும் தான் ஏகப்பட்ட சண்டை பிடிக்கிறவங்களாச்சு. உணர்வு என்ன சொல்லும்? நீ பெருசாக பேசிட்ட நிறைவுன்னு. நான் பூர்ணம், அது பூர்ணம்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். எங்கே பூர்ணம் இருக்குது? காலையிலேருந்து பட்னி, வயிறு காலியாக இருக்குது, மனசு கேட்குது, பயம் இருக்குது. அடுத்து வந்து கடங்காரம் வந்து கேட்க போகிறான், என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியல. ஏற்கனவே ஒருத்தனுக்கு பதில் சொல்லி போயிருக்கிறேன், என்ன பதில் சொல்கிறதுன்னு இருக்கும்போது இந்த மனசு எங்கே நிறைவாக இருக்குது? அறிவு நிறைந்தாலும் மனம் நிறைவதில்லை. இந்த மன உணர்வுகள் வந்துடுச்சுன்னா அறிவு ஒதுங்கிடுது. எப்படி இந்த சாக்லேட் விஷயத்தில் இந்த அறிவு பயனெல்லாம் போச்சோ, எப்படி இந்த ஸ்கூலுக்கு பயங்கிற விஷயத்தில் ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் பண்ணுச்சோ, அறிவு நமக்கு பின்வாங்கிடுது இல்லையா? உணர்வு தானே ஜெயிக்குது. இந்த உணர்வை வெல்வதற்கு என்ன தான் வழி அப்படின்னா, இந்த ஞானத்தை பெறுவதுக்கு முன்னாடி உணர்வு ஜெயிச்சிருக்கணும். அப்படி தான் உண்மையான இந்த ஆத்ம வித்யாவை சொல்லிக் கொடுக்குறவங்க உணர்வை ஜெயித்தவங்க தான் இங்கே வரணும்னு சொல்லுவாங்க. நாம் அப்படி இல்லையே. நம்ம ஆத்ம வித்யாவில் அட்மிஷன் ஃப்ரீ, யார் வேணால் வந்து கற்றுக்கலாம். ஆனால் உண்மையிலேயே அந்த காலத்தில் இந்த ஆத்ம வித்யா கற்றுக் கொடுக்க குருகுலத்துக்கு போனோம்னா உணர்வை வந்து தூய்மைப்படுத்தி கோபதாபங்களையும் ஆசைகளையும் எல்லாத்தையும் வெல்லக்கூடிய ஒரு குருகுல வாசத்தை கொடுப்பாங்க அந்த குழந்தைகளுக்கு. குரு சேவை என்ற ஒரு வாழ்க்கையில் அவன் அமைவான். சிம்பிள் வாழ்க்கையை அனுபவிச்சுவான். ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கையில் அவங்க இருப்பாங்க. குரு என்ன சாப்பிட்றாரோ, அவரால் என்ன கிடைக்குமோ அதை தான் அவர் கொடுப்பார். அவங்க வீட்டில் என்ன அந்த அம்மா குரு பத்தினி சமைக்கிறதோ அவங்க சாப்பிடுவாங்க. கல் மண்ணில் தான் படுத்துக்குவார். மழை வந்துருச்சு, தரையெல்லாம் ஈரமாயிடுச்சு அப்படின்னு குரு கிட்டே போய் இப்போ சொன்னோம்னா, குழந்தைங்களாம் இருங்க இதுக்கு ஒரு பத்திரம் பண்ணுறேன்னு ஏதோ வைக்கெல்லாம் போட்டு அதை படிக்க வைப்பார். ஆனால் வீடில் அங்கே அந்த இடத்துல வந்து சுகமான மாளிகை இருக்கலாம். ராஜகுமாரன்னு படிப்பான், அங்கே வந்து வண்டி இருக்கிறவனுடைய பையனும் படிப்பான். குருகுலத்தில் எல்லாரும் ஒன்று. அப்போ மனசிலிருந்து தூய்மை வந்துடுது இல்லையா? சகிப்புத்தன்மை வந்துடுது இல்லையா? அவன் எதுக்காக பொய் சொல்லணும்? இனிமேல் எதை நோக்கி அவன் ஓடணும்? இனிமேல் அவனுக்கு துக்கம் இதுக்கு மேலே வருமா? இனிமேல் எப்படி வாழ்ந்தவனுக்கு ஒரு சாதாரண பஞ்சு மெத்த கூட சொர்க்கமாக தெரியும். இங்கே படுத்து பழகிட்டவனுக்கு இப்படி வந்து மனசு உணர்வுகளை எளிமைப்படுத்திட்ட பிறகு தான் இந்த ஞானம் கொடுக்கப்பட்டது. அதனால் குருகுல வாசத்தில் முதல்ல சமம் தமம், புலனடக்கம் மன அடக்கம், இது ரெண்டும் அடங்கிடும். அவனுக்கு புலனும் அவன் சொல்படி தான் கேட்கும், மனமும் அவன் சொல்படி தான் கேட்கும். அவன் யோகாருடன் ஆயிடுறான். அந்த யோகாருடன் ஆகி சமதமம் போன்ற திதிக்ஷா போன்றதெல்லாம் அவன் வந்த பிறகு, அப்போ ஞானம் வந்த பிறகு
அறிவு சொல்படி மனசு கேட்கும். மனம் நிறைவுன்னு, அறிவு நிறைவுன்னு சொல்லும், மனமும் அக்தே அக்தே, அவ்வாறே ஆகட்டும், எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு மனசு. என்னைக்காவது அறிவு சந்தேகப்பட்டால் கூட மனசு சொல்லும், ஏன் முட்டாள், இவ்வளோ படித்து மறுபடியும் நீ சந்தேகப்படுற, நிறைவு இருக்குது பார், நான் நிறைவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும். மனம் நிறைந்து இருக்கவனுக்கு அறிவில் சந்தேகமே வராது. மனம் நிறைவு இல்லைன்னு வைங்க, நம்ம படித்த அறிவு பொய்யோ, ஏட்டு சுரக்காயோ, நான் ஒன்றும் பிரம்மம் இல்லையோ அப்படின்னு அவனுக்கு ஒரு சயக்கம் வந்துடும் இல்லையா. இந்த கஷ்டங்கள் எல்லாம் இந்த நவீன காலத்தில் வேதாந்தங்களை நம்ம படிக்கும்போது மன நிறைவு அடைவதற்கு முன்பே அறிவு நிறைவை பெற்றுறோம். முதல்ல மன நிறைய நாம் பயிற்சி எடுக்கணும். அப்படியே எல்லாரும் அப்படி பார்த்தோம்னா யாரும் ஆத்ம வித்யாலயத்துக்கு வரவே மாட்டாங்க. குறையோடையே வரட்டும். இருக்கிற கொஞ்ச காலத்தில் மன நிறைவை அறிவை கொண்டு நாம் திருத்த வேண்டும், மனதை பழக்க வேண்டும். இந்த வந்தவங்க எளிமையாக வாழ கற்றுக்கணும். எளிமையாக வாழ கற்றுக்கணும். 4 கார் இடத்துல ஒரு கார் போதும்னு விட்டுடணும். கார் இருந்தால் கூட நடந்து போகணும்னு விட்டுடணும். மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இந்த தியாக மனம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுச்சுன்னு வைங்க, இதாவது சுகத்தை தியாகம் பண்ணுறது, உறவுகளை தியாகம் பண்ணுறது, பொருளாதாரத்தை தியாகம் பண்ணுறது, புகழ் எனக்கு வரணும் வேண்டான்னு தியாகம் பண்ணுறது, எனக்கு உரிமைகள்லாம் எல்லாம் நான் முதல்ல கேட்டேன், அந்த உரிமையை தியாகம் பண்ணிடுறேன், எனக்கு யாரும் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், இருக்கிறத வச்சு நான் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு ஒரு பெரிய பணக்காரனே வாழ்ந்துட்டான்னு வைங்க. அப்போ அவன் மனசு எந்த விதத்தில் அவன் காமத்தால் அவனை மறைக்கவே மறைக்காது. அறிவு சொல்படி உணர்வு இருக்கும். அந்த எளிமையான வாழ்க்கைக்கு தான் துறவரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த அறிவு வந்த பிறகும் துறவு எடுக்கலைன்னா எப்படிங்க அந்த மனசு ஒத்துக்கோ? துறவு வாழ்க்கை வந்துட்டோம்னா மனசு அடங்கி போகுது இல்லை. இப்போ நம்ம சம்சாரத்திலே இருந்துக்கிட்டு அறிவோடு வழங்கினா சம்சாரம் நம்மளை இருக்கத்தான் செய்யும். அதனால் துறவுங்கிறது என்னன்னா, காவி உடை போட்டு ஆசிரமத்தில் வாழணும்னு நான் சொல்லலை, தியாகத்தோடு வாழுங்கிறார். மனசில் தியாக புத்தி வந்துடணும். எதையும் விட்டு கொடுத்து பரிக்கிரகம் இல்லாமல் எனக்குன்னு சேர்த்து வச்சுக்காம வாழ்கின்ற ஒரு நிலைக்கு வந்துடணும். அப்போ எனக்குங்கிறதெல்லாம் விட்ட பிறகு பார்த்தோம்னா நானுங்கிறது அழிஞ்சிடும். நானுங்கிறது இருக்கிற வரைக்கும் தானே எனதுன்னு இருக்கோம். எனதுன்னு எதுவுமே இல்லைன்னா நானுன்றது என்ன இருக்குது? ஒன்று இருக்குதுன்னா எனதுன்னு ஒன்று இருந்தால் தானே, உடம்பு எனதுன்னு சொல்கிறதுனால தான் நான் இருக்கிறேன். எல்லாமே எனது இல்லைன்னு விட்ட பிறகு நானும் போயிடும். இது தாங்க இருக்கிறது. நம்ம சொன்னது புரிஞ்சுங்க. சாதுவாக எளிமையாக வாழ கற்றுக்கணும். மனசில் தியாகம் வந்துடணும். எதையும் விட்டு கொடுத்துடணும். விட்டு கொடுத்தவனுக்கு தான் ஆனந்தம் இருக்குது. பிடிச்சி வச்சவனுக்கு துன்பம் தான் இருக்குது. நீங்கள் பிடிச்சி வைங்க, உறவுகளை பிடிச்சி வைங்க, பொருளை பிடிச்சி வைங்க, புகழை பிடிச்சி வைங்க, செல்வாக்கை பிடிச்சி வைங்க, இந்த உடம்புனுடைய அழகை பிடிச்சி வைங்க, அது துன்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் விட்டுடுங்க, தியாகம் பண்ணிவிடுங்க, அதுலேருந்து பிரச்சனை ஒழிஞ்சுது. இந்த உடம்பை அழகுபடுத்தணுங்கிற ஒரு பிடிமானம் இருக்கிற வரைக்கும் தானே இது நமக்கு சோதனை கொடுக்குது. நம்ம அதை விட்டுட்டோம்னு சொன்னால் டை அடிக்க வேண்டியதில்லை, அழகுக்கு வேண்டிய சாதனங்கள் 10 விதமான கிரீமை நம்ப வேண்டியதில்லை, பீரோ முழுக்கக்கூடிய அந்த 100 வகையான சாரியும் இப்போ தேவையில்லை. எளிமையாகி போச்சு இல்லை, மனம் அடங்கி போச்சு இல்லை. இப்போ எப்படி உணர்வு உங்களை ஏமாற்றும்? உணர்வு எப்படி உங்களை பயமுறுத்தும்? 100 சாரி இருக்கிற இடத்துல இருந்தால் தானே பயம் வரும். ஒரே ஒரு சாரி இருக்குது, அதை துவைச்சி போட்டுட்டு இருந்தோம்னா என்ன பயம் இருக்குது? என்ன பயம் இருக்குது? உங்கள்கிட்ட யாரும் சேரை திருடவே மாட்டாங்க, ஏன்னா அது உடம்புல இருக்குது. பீரோவில் இருந்தால் தான் திருடுவாங்க. உடம்புல இருக்குது. குளிக்கும் போதே கசைக்கு அதை இப்போ காய வச்சு அப்படியே போட்டுக்கிட்டோம்னா அப்படி தான் அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க. கந்தல் தானே. காந்தி நம்ம மகாத்மா காந்தியே சேலத்தில் இருக்கும் பொழுது டிப்டாப்பாக இருந்தார். புஷ்கோட்லாம் போட்டுக்கிட்டு பேண்ட்லாம் போட்டுக்கிட்டு வந்தார். அப்போது அந்த பிரிட்ஜில் ரயில் நிற்கிது. அவர் இறங்கி கீழே பார்க்குறார். இறங்கி அந்த ஆத்தங்கரையில், அந்த பிரிட்ஜு கீழே ஆத்தங்கரையில் ஒரு பொம்பளை குளிச்சுட்டு ஒரே துணியை ஒரு பக்கம் கசக்குது, நல்லா அரைச்சிட்டு அதை எடுத்து மேலே போட்டுட்டு மீதி இருக்கிறது மறுபடியும் கசக்குது. கசக்கி அதனால பிழிஞ்சிட்டு சாரி கட்டு. ஐயோ, இந்திய நாடு இப்படி இருக்கா? மாற்று துணி கூட இல்லாத மக்கள் இருக்கும்போது எனக்கு இத்தனை துணியா?
அப்படின்னு அன்னைக்கே அவர் துணியெல்லாம் தூக்கி போட்டார். ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இடுப்பில் கட்டினார். எப்பயாவது மேனவன் தோளில் வந்து போட்டுக்குவார் குளிருக்கு. அதுதான் தியாகம். அவர் மனசு மாறி போச்சு பாருங்க. இப்போ காந்தியை வந்து எவ்வளோ கேலி பண்ணாங்க. லண்டனில் உச்சி மாநாடு நடக்கும் பொழுது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் ஹூ இஸ் தட் காந்தி அப்படின்னா, அவங்க என்னவோ பெரிய ஆள் இந்தியாவில் வந்து போராட்டம் பண்ணுறவருன்னு நினச்சிட்டாங்க. அப்புறம் இந்த இடுப்பில் துணி போட்டுக்கிட்டு ஒருத்தர் வயசானவர் வர்றார், பொக்கவாயார். ஒரே ஒரு துணி இடுப்பில் கட்டியிருக்காரு. அது லண்டன் எப்படிப்பட்ட இடம், ஷூ இல்லாமல் உள்ளே நடக்கூடாது. ஹூ இஸ் இஸ் ஆஃப் நேக்கட் ஃபக்கீர். இந்த அரை நிர்வாண பிச்சைக்காரன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆஃப் நேக்கட் ஃபக்கீர். ஃபக்ரினா பக்கிரி அப்படின்னு அவங்க கேலி பண்ணுறாங்க. அவர் ஒன்றுமே செய்யலை. தடியை கொண்டு போய் வச்சார், சேரில் உட்காந்தார். லெட்ஸ் மீட் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறார். அதிர்ந்து போச்சு இடமே. தியாகம். மனசில் தியாகம் வந்துடுச்சுன்னா, எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டோம்னா ஆனந்தத்துக்கு என்ன குறைச்சலுங்க? பிடிச்சி வைக்கிறதுனால தானே நமக்கு எல்லா பிரச்சனையுமே. விட்டு தொலைச்சோம்னா ஆனந்தத்தை தவிர வேற என்ன இருக்குதுன்னு ஒவ்வொன்றத்தையும் விட்டு தொலைச்சி பாருங்க. உங்களுக்கு ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. பிடிச்சி வைச்சதுல தான் பிரச்சனையே. மாடை பிடிச்சி வச்சா பிரச்சனை, வீடை பிடிச்சி வச்சா பிரச்சனை, ஏசியை பிடிச்சி வச்சா பிரச்சனை. ஏசியெல்லாம் தூங்க முடியாது. எல்லாத்தையும் விட்டு பாருங்க, ஆனந்தமாக இருக்கும். அப்போ மீதி எது கிடைச்சாலும் சூப்பர் ஆனந்தமாக இருக்கும். எல்லாத்தையும் ஏசி விட்டவனுக்கு ஏசி கிடைக்கும், விருந்து விட்டவனுக்கு விருந்து கிடைக்கும், துணியை விட்டவனுக்கு துணி கொண்டாந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ இது என்ன பண்ண போகிறேன், இந்த துணி ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு, தலைக்காணி உர தைக்கலாமா, கதவுக்கு ஸ்க்ரீன் போடலாமா அப்படின்னு தான் வரும். உங்களுடைய புகழும் உங்களுடைய எளிமையும் உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும். நீங்கள் தேடி தேடி வந்ததெல்லாம் உங்களை தேடி தேடி வரும். நீங்கள் நாடி நாடி ஓடினதான் உங்களுக்கு தேடி தேடி வரும். புகழ் தேடி வரும், நட்புகள் தேடி வரும், உறவுகள் தேடி வரும், பகையெல்லாம் மறைஞ்சு போயிடும். அளவற்ற செல்வங்களை கொண்டாந்து கொடுப்பாங்க. யாருக்கு? தன்னை எல்லாருக்கும் தியாகம் பண்ணவனுக்கு. இதை புரிஞ்சுக்கணும். குருவே, உங்களுடைய அறிவியல் மற்றும் மெய்யறிவு பாதையில் எண்கள் மற்றும் கணிதத்தின் பங்கு பற்றிய விவரங்களை பகிர முடியுமா குருவே? பாலசுப்ரமணியன் கோவையிலிருந்து கேட்டிருக்காரு. நமக்கு வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையுமே நியூமரிக்கலாக மாற்றுறது தான் சயின்ஸ். எல்லாமே ஒரு ஃபார்முலாவில் கொண்டு வந்துடும். மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படி தான் கொண்டு வரும். உதாரணமாக இந்த பூமி எடுத்துக்கோ. இந்த பூமியில் சூரிய ஒளி வருது. சதா நேரமும் மழை மாதிரி கொட்டுது சூரிய ஒளி. ஒரு பகுதி எப்பவுமே சூரிய ஒளி தானே இருக்குது, ஒரு பகுதி தான் இருட்டாரு. அப்போ ஒட்டுமொத்த சூரிய ஒளி பூமியில் படுகின்ற பகுதியை எனர்ஜின்னு நாங்கள் கால்குலேட் பண்ணுறோம். எவ்வளோ எனர்ஜி சூரியன் மூலம் நமக்கு பூமிக்கு வருது. அப்போ இது ஒரு ஓப்பன் சிஸ்டம். இப்போ ஓப்பன் சிஸ்டம் ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலில் சோலார் எனர்ஜி அதான் நமக்கு ஒரே எனர்ஜி. பூமியிலேருந்து சில தெர்மல் எனர்ஜி கிடைக்கலாம். சோலார் எனர்ஜி தான் வேவ் எனர்ஜி. காற்றாலைன்னு சொல்கிறோமே, அது சோலார் எனர்ஜின்னு நினைக்கல, அதுவும் சோலார் எனர்ஜி தான். சூரிய ஒளி இல்லைன்னா காற்று இப்படி நகரும். காற்று நகரத்துக்கு காரணமே சூரிய ஒளியால் தான். அப்போ ஹைட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜின்னு சொல்கிறோம், நீர்வீழ்ச்சின்னு. அது நீர் மேலே போயிட்டு மேலேருந்து கீழே கொட்டுறதுக்கு அது சூரியன் தான் மேலே தண்ணியை மேலே தூக்கி கொண்டு போய் மேகமாக்கி மழை பெய்ஞ்சு கொட்ட வைக்குது. இங்கே இருக்கிற எல்லா எனர்ஜியுமே சூரியன் தான். ஜியோ தெர்மல் எனர்ஜி மட்டும்தான் பூமிக்கு சொந்தம். அப்போ நாங்கள் பூமிக்கு ஒரு பட்ஜெட் போடுறோம். டோட்டல் இன்புட் எனர்ஜி எவ்வளோ, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ. எக்ஸ்பெண்டிச்சர் யார் பண்ணுறாங்க? நாம தான். இங்கே இருக்கிற உயிரினங்கள் மூச்சு காட்டாலும் சுவாசத்தாலும் எனர்ஜியை யூஸ் பண்ணி அது நடமாடுது. ஒரு உயிரினம் ஓடி ஆடுது. அப்போ உள்ள வர எனர்ஜிக்கும் இந்த மிருகங்கள், தாவரங்கள், மற்ற உயிரினங்கள், பாக்டீரியா எல்லாமே எவ்வளோ எனர்ஜி வாங்கி எவ்வளோ செலவு பண்ணுது. இந்த பட்ஜெட் எங்கே நடக்குது? கடலில் எவ்வளோ பட்ஜெட் நடக்குது? இன்புட்டு அவுட்புட் எவ்வளோ? ரெயின் ஃபாரஸ்ட் எப்படி இருக்குது, டெசர்ட் எப்படி இருக்குது, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எப்படி இருக்குது, இப்படின்னு நாங்கள் ஸ்டடி பண்ணுறோம். மேத்தமெட்டிக்கல் மாடல் பண்ணுறோம். பாடியில் இம்யூன் சிஸ்டத்தை எடுத்தோம்னா அது ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல்.
ஒரு ஃபாரின் பாடி உடம்புக்குள்ளே உள்ளே போயிடுச்சுன்னா உடம்பு எப்படி ஃபைட் பண்ணுது, எத்தனை சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ டைமிங் இருக்குது, ஒரு மாடல். மொழிக்கு ஒரு மாடல், மேத்தமெட்டிக்கல் மாடல். மொழி எப்படி மாறிக்கிட்டே இருக்குது. இன்றைய தமிழ் மொழி எப்படி இருக்குது, 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, 100 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, எழுத்துக்கு எப்படி மாறுது, உச்சரிப்பு எப்படி மாறுது, மொழி எப்படி பிரியுது, மற்ற மொழி எப்படி கலக்குது. இதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல். எண்ணும் எழுத்தும் எப்போ சேர்ந்தே தான் இருக்குது. அத்வைத வேதாந்தும் மேத்தமெட்டிக்கல் மாடல் தான். எல்லாமே 2 2ங்கிறோம், 5 5ங்கிறோம், அப்புறம் 2ங்கிறோம், அப்புறம் 1ங்கிறோம். ஒரு மேத்தமெட்டிக்கல். அது என்ன சார் 5 5ங்கன்னா ஜீவ ஜீவ பேதமை, ஜீவ ஜட பேதம், ஜட ஜட பேதம், ஈஸ்வர ஜீவ பேதம், ஈஸ்வர ஜட பேதம் அப்படின்னு 5 இருக்குது. அப்புறம் இது ரெண்டுத்தையுமே 2ஆக பிரிச்சிடும். சித்து அச்சித்து 5 2 ஆயிடுச்சு. அப்போ 2 சித்து அச்சித்து 2ம் பார்த்தோம் சொன்னால் இது மாயையில் இருக்கிறதானே சித்து அச்சித்தம், இருக்கிறது ஒரு சைதன்யம் தானேன்னு 1க்கு போயிடுறோம். இந்த மாடலை 36 24 8 5 3 2 1 எல்லாம் மாடல் மேத்தமெட்டிக்கல் மாடல் தான். எல்லாத்துலேயுமே மேத்தமெட்டிக்கல் மாடல் இருக்குது. எண் வந்து ஒரு கண்ணு, எழுத்து இன்னொரு கண்ணு. சொல்லும் எழுத்தும் எண்ணும் நமக்கு 2 கண்ணு நேற்றே நம்ம பார்த்துட்டோம். அதுதான் அவர் கேட்குறாரு போல் இருக்கு. சுவாமி, பயாலஜியில் ஒரு கேள்விங்க சுவாமி. ஈஸ்ட் வந்துட்டு ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் தானுங்க சுவாமி? எதுமா ஈஸ்ட்? ஈஸ்ட் YEAST. ஆமாங்க. அது வந்துட்டு நம்ம பரோட்டா அந்த மாதிரிலாம் சேர்த்து பஃபியாக வர்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க சுவாமி. அது வந்துட்டு அவங்களே கிரியேட் பண்ணி இது பண்ணுவாங்களா இல்லை? அப்புறம் அது வந்துட்டு அவங்களே கிரியேட் பண்ணாலும் அது மைக்ரோ ஆர்கானிசம்ன்றதுனால வேறு ஏதாச்சும் ஒரு எடிபிள் திங் கூட கனெக்ட் பண்ணி அதை விற்கிறாங்களா? அப்படி பண்ணால் அது என்ன பொருளுங்க? அது கெடுதியா நல்லதா, எப்படி உண்டாக்குறாங்க? பேர் ஈஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க, சுச்சிந்தனா. ஈஸ்ட்னா கிழக்கு அர்த்தம். அது EAST. இந்த ஈஸ்ட் YEAST. ஈஸ்ட்டுங்கிறது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒத்தை செல் ஜீவராசி, பாக்டீரியா மாதிரின்னு வச்சுங்களேன். அது ஒரு வெரைட்டி. பாக்டீரியா ஒரு செல்லு தான், ஈஸ்டும் ஒரு செல்லு தான். பாசிகளாக இருக்குல்ல கடல் தண்ணியில் எல்லாம், அப்புறம் குளத்துலலாம் பச்சை கலரில் தண்ணி இருக்குங்க, அப்படி கையில் எடுத்தோம்னா புள்ளியாக பச்சை கலரில் இருக்கும். அதுவும் ஒத்தை செல் தான். அதை வந்து ஆல்கேங்கிறோம் தண்ணியில் இருந்தால். அப்புறம் வயிற்றில் இருந்ததுன்னா அது பாக்டீரியாங்கிறோம். அப்புறம் இந்த பிரெட்டிலலாம் போடுறதெல்லாம் ஈஸ்ட்டுங்கிறோம். எல்லாம் ஒரு செல்லு தான். அப்புறம் இன்னொன்று இருக்குது நமக்கு சீதபேதியை உண்டாக்கும், அமீபா, என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா அப்படின்னு. இப்படி எல்லாம் ஒத்தை செல்லுலாம் இருக்குது இல்லையா? எதை வச்சு நாங்கள் இதெல்லாம் 4ஆக பிரிக்கிறோம்? ஈஸ்ட்டு, ஆல்கா, அல்லது பாக்டீரியா, அல்லது இந்த நம்ம சொல்லக்கூடிய வைரஸை நாங்கள் செல்லுன்னு எடுத்துக்கிறது இல்லை. வைரஸு ஒரு நான் செல்லுலார் இப்படி எடுத்து சொல்லும்போது அதனுடைய செல்வாலை வச்சு தான் சொல்கிறோம். செல்லுக்கு மேலே ஒரு சுவர் இருக்கும். அந்த செல்வால் வந்து கைட்டோசான் கைட்டின் அப்படின்ற பொருளாக இருந்தால் அதை நம்ம ஈஸ்ட்டுங்கிறோம். அது செல்லுலோஸாக இருந்ததுன்னா அந்த பாசிங்கிறோம். அதுவோ கிளைகோப்ரோட்டீனாக இருந்ததுன்னா பாக்டீரியாங்கிறோம். மற்றபடி உள்ளே இருக்கிறதெல்லாம் ஒன்று தான். பாக்டீரியா வந்து ப்ரோகரியாட், அதெல்லாம் விட்டுடுங்க. இந்த ஈஸ்ட் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, இயற்கையாகவே ஈஸ்ட் எப்பவுமே இருக்குது. ஈஸ்ட்டை நம்ம சில சமயம் போட வேண்டியது கூட இல்லை. உதாரணமாக ஈஸ்ட் நிறைய இருக்க இடம், நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஈஸ்ட் காட்டணும். இன்றைக்கி எல்லாம் கிளாஸுக்கு வந்துட்டாங்கன்னா ஈஸ்ட் வேணும்னா என்ன பண்ணுவோம்? பேக்கரியிலேருந்தோ கடையிலேருந்தோ ஈஸ்ட் வாங்குறது இல்லை, திராட்சை பழம் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வருவோம். அந்த காம்பு இருக்கு இல்லையா, அந்த காம்பு கிட்ட கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, கொஞ்சம் அழுகுனாமா இருக்குல்ல, அதை அப்படி பிடுங்கி ஒரு ட்ராப் எடுத்து மைக்ரோஸ்கோப் அந்த ஸ்லைடில் வச்சு மைக்ரோஸ்கோப் அப்படியே குபு குபுன்னு நிறைய ஈஸ்ட்டுங்களை பார்க்கலாம், தாராளமாக இருக்கும். இப்போ பழத்துலேயே ஈஸ்ட் எப்பவுமே இருக்குது. திராட்சையினுடைய இப்போ திராட்சையை வாங்கிட்டு வந்தால் ஈஸ்ட்டை சேர்த்து வாங்கிட்டு வரோம். இப்போ திராட்சை பழ ரசம் பிழிகிறோன்னு வைங்க, பிழிஞ்சோம்னா அன்றைக்கி நீங்கள் குடிக்கல,
2 நாள் தெரியாமல் பாட்டிலில் போட்டு டம்ளரில் வச்சுட்டீங்க. 2 நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு சாராயம் வாசனை வரும்ல, ஃபெர்மெண்டேஷன், சுகர் ஃபெர்மெண்டேஷன். அந்த சர்க்கரையில் இருக்கிறதெல்லாம் ஃபெர்மெண்ட், அது ஈஸ்ட் தான் பண்ணுது. ஈஸ்ட் ரொம்ப அது வளரும் பொழுது சுகரை உடைச்சி நமக்கு ஃபெர்மெண்ட் பண்ணி ஆல்கஹாலாக மாற்றும். அது குளுக்கோஸை உடைச்சி அதுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டு மிச்சம் ஒன்று கழுவி விடுது இல்லையா, அந்த கழிவு தான் ஆல்கஹால். எந்த பொருளாக இருந்தாலும், ஆப்பிளாக இருந்தாலும் சரி, சிடார் ஆப்பிள் எடுத்து அரைச்சி ஜூஸ் பண்ணி வச்சோம்னா அதுலேருந்து சிடார்லேருந்து ஒரு பிராண்டி வரும், சிடார் ஒயின் வரும். திராட்சையிலேருந்து ஒயின் கொண்டு வருவாங்க. ரொம்ப அனாதி காலத்துலேருந்தே மைக்ரோ ஆர்கனிசத்தை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். என்னைக்கு வந்து முதல் ஒயின் உண்டாக்குனாங்களே, ஏன் ஜீசஸ் இருக்கும்போதே ஒயின் தானே இருந்தது. அவரே சொல்கிறார்ல, ஓல்டு ஒயின் இந்த நியூ பாட்டில்ங்கிறார். நான் ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் சொன்ன பழைய ஒயினை தான் புது டெஸ்டமெண்ட்டில் புது பாட்டிலில் போட்டு கொடுக்குறேன். இன்னும் புதுசு பாட்டில் தான் புதுசு அப்படிங்கிறார். ஒயின் இருந்தது. தோசை மாவு அந்த காலத்துலேருந்தே புளிக்க வச்சுட்டு இருக்கிறோம். அப்புறம் ரொட்டி சுடுறதெல்லாம் இருக்குது. இந்த ஈஸ்ட் எங்கேருந்து கிடைக்குது? இப்போ நம்ம மார்க்கெட்டில் ஈஸ்ட் எங்கே கிடைக்குதுன்னா ப்ரூவரிஸ்லேருந்து கிடைக்குது. ஆல்கஹால் ப்ரூவரிஸ் இருக்கு இல்லையா, சாராயெல்லாம் தயார் பண்ணுறாங்களே, இந்த சாராயம் செய்கிற அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் வச்சுருக்குறாங்க இல்லையா, பெரிய முதலீடில். அதில் தானே டாஸ்மாக்கு வேண்டியதில் சப்ளை பண்ணுறாங்க. அவங்க ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறாங்க. ஃபெர்மெண்டேஷன் நொதிப்பு. அந்த நொதிப்பில் ஈஸ்ட்டு தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆல்கஹாலெல்லாம் எடுத்த பிறகு கரும்பு சாறில் ஆல்கஹாலை உண்டாக்கின பிறகு வடிகட்டி எடுத்தோம்னா கருப்பாக ஒன்று வரும். அது மொலாசஸ் அப்படின்னு பேர். அந்த மொலாசஸில் இன்னும் சுகர் நிறைய இருக்கும். கரும்பு சாறை எடுத்து வேற பயன்படுத்திக்குவாங்க. அந்த மொலாசஸை மறுபடியும் ஃபெர்மெண்ட் பண்ணுவாங்க. அதில் ஈஸ்ட் போட்டு அந்த மொலாசஸில் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய பொருளையும் அது துர்நாற்றம் அடிக்கும். அந்த மொலாசஸ் அந்த லாரியில் போச்சுன்னா தாங்க முடியாது. ஆனால் அதுலேருந்து தான் சாராயம் உண்டாகுது. அது கரும்பு சாறுலேருந்து வர்றது தான். கரும்பு சாறில் இருக்க மீதி இருக்கக்கூடிய கழிவு, அதில் ஈஸ்ட் நிறைய இருக்கும். இது ஃபெர்மெண்ட் பண்ணி ஆல்கஹாலாம் ஃபெர்மெண்ட் பண்ணி முடித்த பிறகு தெளிவாகிடும். அப்புறம் ஈஸ்ட்டை வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. ஃபில்டர் பண்ணி அப்படியே இந்த களிமண் இருக்கு இல்லையா, அது நல்லா கரைச்சி வச்சா எப்படி இருக்கும், குழம்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அதை கொஞ்சம் காய வைப்பாங்க. காய வச்சோன்னே கேக் ஆகிடும். இப்போ பிரிக் மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும், சில குருணையாக இருக்கும். அதெல்லாம் மார்க்கெட்டில் பேக்கர்ஸ் ஈஸ்ட்டுன்னு விற்பாங்க. நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். அல்லது பிரிக் மாதிரி செய்து பிரெட் மேனுஃபேக்சர் கம்பெனிக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க மைதா மாவை பெரிய கவுல்ட்ரான் சொல்லி பெரிய கவுல்ட்ரானில் மைதா மாவை கொட்டி தண்ணியை ஊற்றி பெரிய பெரிய ரோலரில் போட்டு மிக்ஸ் பண்ணி மண்டை கணத்துக்கு பண்ணுவாங்க. அப்போ ஒரு பெரிய சவப்பெட்டி மாதிரி கொண்டு வருவாங்க. அதில் மைதாவை உள்ளே போடுவாங்க. அதில் பெரிய உருண்டை, திருப்பதி உருண்டையை நம்ம 1000 மடங்கு பெருசானா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அது போட்டோன்னே அப்படியே அமுகிடும். அதில் இந்த ஈஸ்ட்டு வாங்கி உடச்சி உள்ளே போட்டு இருட்டு ரூமில் கொண்டு போய் வச்சுடுவாங்க. அந்த தொட்டியில் கீழே தான் இருக்கும். அப்படியே 6 மணிக்கு காலையில் 1 மணிக்கு போட்டோம்னா ஈவினிங் 6 மணிக்கு பார்த்தோம்னா அப்படியே உப்பி சவப்பெட்டி முழுக்க நிரம்பி இருக்கும். அது பேர் அதுதான். அதை வந்து நாம் பேக்கிங்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாஃபனிங். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா ஈஸ்ட்டு? இந்த ஈஸ்ட் வந்து பல பிராண்ட் இருக்குது. ஆல்கஹாலுக்கு ஒன்று, அதையே தான் நம்ம வந்து பிரெட்டுக்கும் யூஸ் பண்ணுறோம். சில ஈஸ்ட்டுகள் வந்து நோயை உண்டாக்குறது இருக்குது. அது பேர் கேண்டிடான்னு பேர். மனிதன் கைகளில் சேத்து புண்ணுலாம் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கேண்டிடா தான். உள்ளங்காலில் கூட கேக்காக வெடிப்பெடிப்பாக இருக்கும், அப்புறம் வந்திருக்கும். படையன்னு ஒன்று வரும். தலையில் சோரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க, பொடுகுங்கிறாங்க. இதெல்லாமே கேண்டிடா அப்படின்ற ஈஸ்ட்லேருந்து தான் வருது. ஆனால் அந்த ஈஸ்ட்டு வேறு, நம்ம உணவு பயன்படுத்துகிற ஈஸ்ட்டு வேறு. அது பேத்தலாஜிக்கல், இது வந்து நான் பேத்தலாஜிக்கல். ஒருவேளை இந்த பேத்தலாஜிக்கல் பொருள் அங்கே போயிடுமோ அப்படின்னா போகாது. அந்த ஈஸ்ட் அது கொண்டுடும். அது மல்டிப்ளே ஆகாது. ஒருவேளை பொடுகுலேருந்து ஒரு ஈஸ்ட் எடுத்து பிரெட்டில் போட்டோம்னா அது பிழைக்குமானா பிழைக்காது. அங்கே இருக்க ஈஸ்ட் இதை அடித்து நொறுக்கிடும். பயப்பட வேண்டாம். இல்லைங்களா? கர்மவினையையும் மீறி ஒரு ஜீவனால் ஞானம் அடைய முடியுமா? சரவணன் கரூர்ல இருந்து கேட்டிருக்காருங்க.
ஞானம் அடைவதற்கு ஒன்றே ஒன்று தான். கர்மம் கர்ம வினையெல்லாம் புருஷ தந்திரம், ஞானம் வசு தந்திரம். எவ்வளவு கர்மம் இருந்தாலும் ஞானத்துக்கு தடையே கிடையாது. ஒரு கர்ம வினையினால் ஒருத்தன் சிறைச்சாலையில் இருக்கிறான்னு வைங்க, தூக்கு தண்டனைக்கு தான் போகிறாங்கன்னு வைங்க, அவங்க கூட அன்றைக்கு ராத்திரி நாளைக்கு நான் சாக போகிறேன், எனக்கு குருநாதர் கொடுத்து எனக்கு உபதேசம் வேணும் அப்படின்னு கேட்டான்னா அவன் மோட்சம் அடைஞ்சிடுவான். 7 நாள் தான் உயிர் இருக்க போகிறேன்னு ஒருத்தன் தான் இல்லையா? இப்போ அவனுக்கு ஞானம் கொடுக்கலையா? சப்தாகன்னு சொல்லக்கூடிய பாகவதத்தை அவன் படித்தான் இல்லையா? அந்த ராஜா எப்படி அவன் 7 நாள் சாகரத்து இருக்கிறவன் அந்த 7 நாளும் இரவும் பகலும் இந்த பாகவதத்தை கேட்டு மோட்சம் அடைஞ்சிட்டான். கர்ம வினை என்ன பண்ணும்? கர்ம வினையினால் நாம் ஏழையாக பிறக்கலாம், சூத்திரனாக பிறக்கலாம், கீழ் ஜாதியில் பிறக்கலாம், பிராமணனாகவும் பிறக்கலாம், அது எந்த சொசைட்டியில் பணக்காரனாக பிறக்கலாம், ஏழையாக பிறக்கலாம். ஞானிகள் எல்லா இடத்துலேருந்து வந்திருக்கிறாங்களே. ஞானிகள் ஆகிறதுக்கு இந்த கர்ம வினைன்னு ஒன்றும் கிடையாது. எந்த கர்மம் செய்தாலும், பாதகம் செய்தாலும் அவன் ஞானி ஆயிடுவான் அப்படின்னு பகவத்கீதையிலே சொல்கிறார். எப்பேற்பட்ட பாதகம் செய்தாலும் தன்னை ஆத்மான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கர்ம வினை என்ன செய்ய முடியும்? நான் காதில் கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு கர்ம வினை என்னங்க பண்ணோம்? என்னை தலைக்கீழக்க உட்பட்டு அடிங்க, நெருப்பில் கூட போடுங்க. அந்த சமயம் கூட தத்துவமசின்னு ஒன்று சொன்னான்னா புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு என்னங்க கஷ்டம்? நெருப்பு சுடன் தான், ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குதா? இல்லை. ஆனால் நிறைய பேருக்கு இந்த நெருப்பில் எங்கே கேட்குறதுன்னு சொல்லி உடம்பு மேலே பதிப்பான். எவனோ ஒருவன் ஞானத்தில் முமுக்ஷு ஆயிட்டானோ கர்ம வினை என்ன பண்ணுங்கிறீங்க? முமுக்ஷுக்கு கர்ம வினையே கிடையாது. முமுக்ஷு ஆனவனை எந்த சிச்சுவேஷனில் கொண்டு போய் நரகத்திலே கூட உபதேசம் பண்ணால் கூட கம்முன்னு கேட்பான். 4 பக்கம் இடிட்டு குத்திக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் அவன் கவனம் முழுக்க அவர் சொல்கிறத தான் இருக்கும். ஞானத்துக்கு கர்ம வினை தடையே கிடையாது. கர்ம வினையை சொல்லிவிட்டு நம்ம ஞானத்தில் தப்பிக்க வேண்டாம். குரு கிடைச்சாரா, சாஸ்திரம் கிடைச்சிருச்சா, நீ முடிவெடுக்க வேண்டியது உன் வேலை தான். அதுக்கு முடிவெடுக்கிறதுக்கு கர்ம வினை என்ன இருக்குது? என் கர்ம வினைக்கு முடிவெடுக்க தடுக்குதா? ஏன் நீ சாப்பிட்றதெல்லாம் கர்ம வினை தடுக்குதா? தூங்கிறதுக்கு கர்ம வினை தடுக்குதா? சுகபோகங்கள் அனுபவித்து உங்கள் கர்ம வினை தடுக்குதா? அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு தானே ஓடுறீங்க. கர்மத்தின்படி இது ஆகாதுன்னா கூட நீ என்ன பண்ணுறீங்க? முயற்சி பண்ணி மோதி பார்த்துருவோன்னு தானே பண்ணுறீங்க. இப்போ ஞானத்துக்கு மட்டும் கர்ம வினை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடாது. கர்ம வினை தடையே கிடையாது. சுவாமிஜி, முக்திதான் குறிக்கோள் என்று சாதகம் செய்யும் சாதகனின் ஒரு நாள் பொழுது எவ்வாறு கட்டமைக்கப்பட வேண்டும் அவன் குறிக்கோளை அடைவதற்கு? 2 வகையான சாதகர்களுக்கு பதிலளிக்க வேண்டும் சுவாமிஜி. வேலைக்கு செல்லும் சாதகன், ஓய்வு பெற்ற சாதகன். சண்முகம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேட்டிருக்காருங்க சுவாமி. சாதகனுடைய முழு கவனமும் இந்த ஞானத்தில் தான் இருக்கும், சிந்தனையில் தான் இருக்கும். எப்படி இந்த கரகம் ஆடுற பொம்பளைங்க இங்கே தாளம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அவங்க பீட்டை மாற்றிடுவாங்க. நீங்கள் தெருவில் பார்க்கும்போது பார்த்துக்கல, திடீர்னு அவங்க வேகம் ஆடிப்பாங்க. சில பேர் வேலை மாற்றோம், எந்த மாற்றினாலும் அந்த காலில் சலங்கை போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்கிறான். கை காலெலாம் ஆடிக்கிட்டு இருக்குது, சுற்றி சுற்றி வரா. ஆனால் கவனம் எங்கே இருக்குது அவளுக்கு? தலையில் இருக்கிற பொருள் கீழே விழக்கூடாது. அதில் எப்படி 100% அவள் கவனமாக இருக்கிறா. ஆனால் இந்த உடம்பு தானாக இது செய்துட்டு தானே இருக்குது. இந்த உடம்பை செய்ய விட்டுக்கிட்டே கவனம் முழுக்க அது கீழே விழாமல் இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. ஒரு பாடகனும் பாட்டு மேலேயும் கவனம் இருந்தாலும் தாளத்தில் கவனம் இருக்குது அவங்க பார்க்குறான். முழு கவனம் அதில் தான் இருக்குது. பாடலினுடைய சுருதியிலையும் லயத்துலேயும் தான் இருக்குது. லயம்னா அங்கே பீட்டு. ஒரு டெய்லர் இன்றைக்கே 4-5 சுடிதார் தச்சு முடிக்கணும், கட் பண்ணி வச்சாச்சு, நூலை மாற்றி மாற்றி செய்கிறாங்க. கவனமாக என்னென்ன கையை தைக்கணும் போல் கையை தைக்கிறாங்க, பாடி தைக்கிறாங்க, ஜாயின் பண்ணுறாங்க, டிசைன் போடுறாங்க, எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. மனசு என்ன பண்ணிகிட்டு இருக்குது? ஃப்ரீயாக தானே இருக்குது. அது
உண்மையில் டெய்லருக்கு என்ன, அவங்க குடும்ப கஷ்டத்தை பற்றி அவங்க யோசனை பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் சாதகன் அப்படி கிடையாது. உண்டாலும் வேலைக்கு போனாலும் தொழில் செய்தாலும் அவன் டாக்டராக இருந்தாலும் வண்டி தள்ளுற கூலியாக இருந்தாலும் அவன் எண்ணங்களெல்லாம் ஆத்ம சிந்தனையிலே இருக்கணும். அப்படி என்ன தான் சிந்தனை பண்ணுறது சார் அப்படின்னு. நான் ஆத்மா என்பது உண்மையானால், அழியாதவன் என்பது உண்மையானால் எனக்கு ஏன் கவலை வருது அப்படின்னு யோசிக்கணும். கவலைகள் எங்கேருந்து தோன்றுறது? ஆத்மாவுக்கு கவலையே கிடையாது, அது கவலையே படாது. ஆனால் கவலைன்னு ஒன்று இருக்குது என்கிட்ட, அது ஆத்மாவில் இல்லை. ஆத்மாவில்னா என்கிட்ட இல்லை, ஆத்மானா தான் நான். அப்போ கவலை எந்த இடத்துல என்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தேன்னா, கவலையை நான் பார்ப்பதால் என்னால் பார்க்கப்படும் பொருளாயிரு. பார்க்கின்ற நான் கவலையை பார்ப்பவன், சாட்சி. இப்போ கவலை இருக்கிறவனை என் முன்னாடி இருக்குது, நான் அதை பார்ப்பவன். நான் ஏன் கவலைப்படணும்? இதே மாதிரி எவ்வளோ பேர் கவலைப்படுறாங்க, அவங்கள நான் பார்த்துட்டு தானே இருக்கிறேன். அப்போ எனக்கு கவலையே வரலையே. அவங்க கவலைப்படுறாங்க, அவங்கள பண்ண அப்போ பார்த்தா அது பார்க்கப்படும் பொருளாக இருக்குது. ஏன் கவலை வரும்போது அதுவும் பார்க்கப்படும் பொருள் தானே. இன்னொருத்தர் கவலையை பார்த்தா மாதிரி உன் கவலையை நீ பாரு. இப்போ மற்றவங்க கவலைப்படும்போது என்ன சொல்லு, இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்கம்மா, போயிடும் சீக்கிரம், காலம் மாறிடும். அதே மாதிரி உனக்கு சொல்லலாமில்ல அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணணும். ஒவ்வொரு நாளும் எத்தனை மனோயாதி, தத்திர சமாதி, எல்லாத்தையும் ஆத்மாவில் கொண்டாந்து நிறுத்தணும். எந்த பொருளை பார்த்தாலும், எந்த உறவை பார்த்தாலும், எந்த உணர்வை அடைந்தாலும் ஒரே உணர்வில் தான் நம்ம நிற்கணும் அப்படின்னு நம்ம இருக்கணும். பிஸியாக ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு, ஸ்கூல் டீச்சராக இருக்கிறாங்க, அல்லது தொழிலாளியாக இருக்கிறான். எப்படி இருந்தாலும் மனசு அவங்ககிட்ட தானே இருக்குது. அவன் மனசு என்ன யோசனை பண்ணணும்னா உணர்வுகளை சீர்தூக்கி பார்க்கணும். நான் ஆனந்தமாக இருக்கேனா, திருப்தியாக இருக்கணான்னு பார்க்கணும். ஒவ்வொரு செங்கலும் எடுத்து தட்டி சிமெண்ட் வச்சு அவன் கட்டிக்கிட்டு இருக்கிறான், ஒரு கூலி ஆள். அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு பார்க்கணும். இந்த செங்கல் வைக்கும்பொழுது நான் நிம்மதியாக தான் இருந்தேன், அடுத்த செங்கல் வைக்கும்போது நிம்மதியாக தான் இருக்கேன், அது கோணையாக இருக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணும்போது தான் நிம்மதியாக தான் இருக்கிறேன், மழை வந்து எல்லாத்தையும் கொட்டி கரைச்சிட்டு போகுதே அப்படின்னும்போது நிம்மதியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு இருந்தான்னா அவன் நிம்மதியை சோதித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒருவேளை நிம்மதி குறைஞ்சி இப்படி ஆயிடுச்சுனாக்கா, மழை வந்து கட்டடெல்லாம் கரையுதுன்னு வைங்க, அவன் என்ன பண்ணுவான்? நிம்மதியோடு தான் இருப்பான், ஆனால் வேலை செய்வான். டார்ப்பா ஏதாவது போடுறது, அதுக்கு ஏதாவது மாற்று செய்ய முடியுமா, ஏற்பாடெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். கவலைங்கிறதே கிடையாது. கவலை இல்லாமல் எல்லா வேலையும் செய்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கவலைப்பட்டுக்கிட்டே செய்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாம் வேலை செய்வதற்கும் கவலைப்படுவதற்கு சம்பந்தமே இல்லை. கவலைப்படுவதால் வேலை வந்து நல்லாகிறதும் கிடையாது. இந்த மன உணர்வுகளை நாம் சோதிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு நீ சோதனை பண்ணு. இப்போ நீங்கள் சோதனை பண்ணுங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நிம்மதியாக இருக்கிறேனா? ஒரு கேள்வி கேளுங்க, ஆம்னு பதில் வந்தால் நீங்கள் ஆத்ம இருந்துகிட்டு இருக்கிறீங்க. இல்லை தவிப்பாக இருக்குது அப்படின்னா எங்கேயும் நழுவிட்டீங்க. ஏன் நழுவினேன்? ஏன் தவிப்பு வந்தது? ஏன் கஷ்டம் வருது? ஏன் பயம் வருது? நான் ஆத்மாவாச்சே, நான் இரண்டற்ற செய்தமாச்சே. சிந்திங்க. அப்போ ஆத்ம சிந்தனை எங்கேருந்து போகும்? சிந்திக்கிறதுக்கு எல்லா நேரமும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது உங்கள் உணர்வு தானே. அப்போ இது எதிர்த்த எந்நேரம் எப்படி சார் பிரம்மத்தில் நீ சிந்தனைகள், எந்நேரம் பிரம்மத்தில் நீங்கள் சிந்திக்க வேண்டாம், எந்நேரமும் உணர்வு ஏன் அப்படி நழுவுதுன்னு சிந்திங்க. உணர்வு நழுவல் இல்லாமல் எப்பொழுதுமே சாந்தமாக இருப்பதை நீங்கள் கவனித்திருந்தீங்கன்னா வேலை போயிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் பிரம்மஸ்திதிக்கு வந்துட்டீங்க. அது பேர் அமனீய பாவம்னு பேர், மனமற்ற நிலை. உணர்வுகளெல்லாம் மங்கி போய் அடங்கி போய் நிம்மதி அடைந்த நிலை. அந்த சமயத்தில் வேலைகள் அழகாக நடக்கும். கண்ணுக்கு நல்லா பார்க்கும், காது நல்லா கேட்கும், தொழில் நல்லா நடக்கும், இனிமையாக பேசுவாங்க, உடனடியாக பதில் சொல்லுவாங்க. முடிவெடுக்கிறது ரொம்ப தயங்கவே மாட்டாங்க. நம்ம முடிவெடுக்கிறது எவ்வளோ தயங்குறோம். செய்யலாமா செய்யக்கூடாதா, போகலாமா போகக்கூடாதா, வாங்கலாமா வாங்கக்கூடாதா. இவனுக்கு தெளிவாக இருப்பான். கடைக்கு போனோம்னா தெளிவாக இது ஒன்று தான் கொடுங்க, அது ஒன்று போதும். இல்லைம்மா இது கொஞ்சம் புதுசாக வந்திருக்கு, வேண்டாம், போன எடுத்துக்க.
ஒன்று பொருள் வாங்க அனுப்பணும்னா திரும்பி வரும்போது பார்த்தா பை நிறைய ஒரு பெல்ட் இருக்கும். இது எதுக்குங்கன்னு பார்த்தேன், 60 ரூபான்னு சொன்னான், வாங்கிட்டு வரலாமே அப்படின்னு. இருக்குதான், நான் 5 பெல்ட்டு தொங்குதுங்களேன்னு. அது வேற, இது வேற, பார்த்தியா அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இப்போ மனசு இது தீர்மானம் இல்லாத மனசு. நம்முடைய மனசு எப்பொழுதுமே நிம்மதி இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணுங்க. இது தான் பிரம்மஸ்திதியில் இருக்கிறதுக்கு லட்சணம். நிதித்தியாசனம்னு பேர். நிதித்தியாசனத்தில் நாம் ஒவ்வொரு க்ஷணமும் நான் அழகாக அமைதியாக ஆருடனாக இருக்கிறேனா, என் மனம் என்கிட்ட இருக்குதா, என் புலங்க என் வசம் இருக்கிறதா, என் உணர்வுகள் எல்லாம் சாந்தத்தில் இருக்குதான்னு பார்க்கணும். சாந்தத்திலே நழுவதை நீ கண்டுபிடிச்சினா உடனடியாக அது ஏன்னு விசாரிக்கணும். அப்போ தான் பிரம்ம சிந்தனை உண்டாகும். ஆனால் பிரம்மம் 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 ஆத்மா ஆத்மாலாம் சிந்திக்க சொல்லலை. திருப்திருஷ்ய வேதத்தெல்லாம் படின்னு நான் சொல்லலை. உபனிஷத்து மந்திரங்கள்லாம் ஞாபகப்படுத்தி ஒப்பிங்கன்னு சொல்லலை. நிதித்தியாசனங்கிறது உணர்வை கவனித்தல் அன்றாட வாழ்க்கையில். அப்போது அந்த நிம்மதி சாந்தம் அந்த மனசுக்குள்ளே இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளோ பேருக்கு எல்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, சமையல் பண்ணும்பொழுது வெந்துடுச்சான்னு டெஸ்ட் பண்ணுறாங்க, மஞ்சள் உள்ளே போயிடுச்சான்னு பார்க்குறாங்க, உப்பு எல்லா பக்கம் கரைஞ்சிடுச்சான்னு பார்க்குறாங்க. அப்புறம் அந்த அந்த வாசனை வேலை வருதுல்ல, பொங்கி வரும்பொழுது ரசம் கரெக்டாக இருக்குது, இனிமேல் பொங்க விட்டோன்னா கசந்துடும் அப்படின்னு டக்குன்னு அடுப்பில் இறக்கி வச்சிடறோம்ல. அந்த ரசப்பொடி போட்ட உடனே ஒரு பொங்கி அந்த ஸ்மெல் வந்த உடனே நாம் வந்து ரசத்தை நிறுத்துறோம். அதுக்கப்புறம் தெரியாமல் விட்டோம்னா உங்களுக்கு எல்லாம் தெரியுதில்ல. அப்போ கவனிக்கிறீங்கல்ல, பக்குவத்தை பார்க்குறீங்கல்ல. அதே மாதிரி உங்களுடைய மனசும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எப்படி செய்யணுங்கிறது கண்டுபிடிங்க. அடிக்கடி இந்த உணர்வு நழுவி போயிடுச்சுன்னா சிந்தனையும் போயிட்டு உணர்வுக்குள்ளேயே போயிடுவோம். அப்புறம் நீண்ட காலம் துன்பத்துக்கும் கஷ்டத்துக்கும் பயத்துக்கும் பிறகு அடுத்த வாரம் கிளாஸ் வரும்போது தான் ஆத்மாவை பற்றி யோசிப்போம். நிதித்தியாசனங்கிறது தனியாக ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சிந்திக்கிறது கிடையாது. அதெல்லாம் தியானம் பண்ணுறவங்க, உபாசனை பண்ணுறவங்க. உபாசனை வேறு, நிதித்தியாசனம் வேறு. உபாசனை பண்ணுறவங்க காலையில் குளிச்சுட்டு அந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிறாங்களே அந்த சமயத்தில் தியானம் பண்ணுறது அவனுக்கு ஏதோ புண்ணிய பலனுக்காக செய்துக்கிறான், சொர்க்கம் போகிறது அவன் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆனால் நிதித்தியாசனங்கிறது என்ன? ஞானம் வந்தவன் செய்கின்ற தியானம். அதுக்குன்னு நிஷ்டையெல்லாம் கிடையாது, நியம நிஷ்டையெல்லாம் கிடையாது. இங்கே உட்காரணும், அங்கே உட்காரணும், காலம் அடித்து போடணும், பத்மாசனம் இருக்கணும், கண்ணை முடிக்கணும், உச்சியில் பார்க்கணும், இதெல்லாம் கிடையாது. அவன் உணர்வை சீர்தூக்கி கொண்டே இருக்கிறான். கரெக்டாக ரசம் கொதிச்சிடுச்சா, பால் பொங்கிடுச்சா, பாயசம் நல்லா கெட்டி ஆகிடுச்சா, பாகு வந்துடுச்சா அப்படின்னு அவன் பார்த்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி தன்னையும் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உணர்வை டெஸ்ட் பண்ணணும். சரி, பேராற்றலில் அல்லது பேரறிவில் இயங்கும் இயற்கையும் பிரம்மம் தானா? இது எதை சார்ந்து உள்ளது? ரவி ஆனந்த் கேட்டிருக்காருங்க சார். பேராற்றல், பேரறிவு இயங்கும் இயற்கை பிரம்மமா? அந்த இயற்கை எதை சார்ந்து உள்ளது? ஆமாம். இப்போ பேராற்றல்னு எதை சொல்கிறோம்? ஏன்னா நிறைய பேர் இது தியானத்தில் உட்கார்ந்து பேராற்றல் நமக்கு கை கொடுக்கட்டும், ஏன்னா சாமின்னு சொல்ல மாட்டாங்க. கடவுள்னு சொன்னால் அவங்களுக்கு வாய் வெந்துடும். இல்லை, அவங்க ஒரு பெரிய அவங்க ஒரு கூட்டம் ஒருத்தர் இருக்கிறாங்க தியானம் பண்ணுறவங்க. நாங்கள் பெரிய பண்டிதர்கள், அறிவு பேராற்றல் நம்மை காப்பாற்றட்டும். அது ராமர் கிருஷ்ணன்னு சொல்ல மாட்டாங்க. அது மூட நம்பிக்கையா. இவங்க நம்பிக்கை பெருசு. உங்க பேராற்றல்னு எதை சொல்கிறாங்க? ஏன் உங்ககிட்ட பேராற்றல் இல்லையா? இந்த பிரபஞ்சத்தை இயக்கின்ற ஒரு ஆற்றல் முறை தவறாமல் தானே இருக்குது. முறை பிழதா? ஒவ்வொன்றத்தினுடைய அளவும் திட்டமாக தானே இருக்குது. ஈயம் எப்படி இருக்கணுமோ அப்படி தானே இருக்குது. செம்பு எப்படி இருக்கணுமோ அப்படி தானே இருக்குது. பித்தளை எப்படி இருக்கணுமோ அப்படி தானே இருக்குது. பாதரசம் அதனுடைய தன்மைகள்லாம் மாற்றிக்குதா? பாதரசம் தன் மாற்றிக்குதா? தங்கம் தன் இது மாற்றிக்குதா? இதெல்லாம் கட்டுப்பாடாக வச்சுருக்கிறது யார்? ஒரு நியதி இருக்குது இல்லையா? வெள்ளி இப்படி தாங்க இருக்கும், உடம்புல போட்டால் கருத்துட்டு தான் செய்யும். சில பேர் உடம்புக்கு கருக்கும், சில பேருக்கு இருக்காது. அவங்க வேர்வையில் வந்து சல்ஃபர் நிறைய இருக்குது. அதனால் அந்த வெள்ளி பட்ட உடனே சில்வர் சல்ஃபைடு ஃபார்ம் ஆகி கொஞ்சம் கருத்துரும். பார்த்துருக்கீங்களா? கொலுசு போடுறவங்க கழுத்தில் வெள்ளி போட்டோம்னா அந்த இடத்துல கருப்பாயிடும். சில பேருக்கு ஆகிறது இல்லை. அது நியதி.
நீதி அது ஒரு ஆற்றல் தானேங்க, ஏதோ ஒரு ஆற்றல் தானே, விதவிதமாக வருது. சூரிய ஆற்றலாகவும், காற்று ஆற்றலாகவும், தண்ணீர் ஆற்றலாகவும், உடம்புல இருக்கக்கூடிய பிராண ஆற்றலாகவும், கெமிக்கல் ஆற்றலாகவும். கெமிக்கல் ஆற்றல் எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள், மைல்டாக கூட இருக்கும் சில கெமிக்கல் ஆற்றல். தீபம் எரிகிற மாதிரி, டமால் வெடிக்கிற மாதிரி இருக்கும் பட்டாசு, அங்கேயே நெருப்பு தான் இருக்குது. இங்கே தீபம் நெருப்பு எப்படி இருக்குது, மெல்ல கொடுக்குது. பட்டாசு எப்படி கொடுக்குது, ஒரே செகண்டில் வெடிச்சு. அது ஒரு விதியில் தானே வேலை செய்யுது. அப்போ பட்டாசை கையாளுறவனுக்கு அந்த விதி தெரியுது, அந்த பேராற்றலை அவன் கண்ட்ரோல் பண்ணுறான். திரி வைக்கிற வரையும் சும்மா உள்ள அப்படி. இங்கே திரி வச்சா கூட நீ அளவாயிரு அப்படிங்கிறான். எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். இப்போ பேராற்றல் அப்படிங்கிறது என்னென்னா இயற்கை தான். இயற்கைன்னா என்ன, இயல்புன்னு அர்த்தம். எல்லாமும் இயல்பாக தனக்குன்னு ஒரு இஷ்டம் இல்லாமல் கடமையை செய்தில்லை. அது எப்படி கடமை செய்து பார்த்தீங்களா, தீபம் ஏற்றி வச்ச உடனே என் வேலை ஒளி தருவது, எண்ணெய் இருக்க வரைக்கும் நிதானமாக பயன்படுத்துவது, கொல்லிக்கட்ட மாதிரி எரிய மாட்டேன். தீபத்திலேருந்து திரி வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை எடுத்து ஒவ்வொரு அணுவாக வெப்பப்படுத்தி, அணுவை உடைத்து, அணு இல்லை மூலக்கூறை உடைத்து, கெமிக்கல் பாண்டை உடைச்சி அதை ஒளியாக மாற்றி, சூடாக மாற்றி, மீதி இருக்கிறதுக்கு புகையாக மாற்றி, இதை தான் அது செய்யுது. ஓயாமல் அது வேலை செய்யுதில்லை. ஒரு தீபம் மாதிரி நன்றி கடன் எதிர்பார்க்காம தன்னை எரித்து தியாகம் பண்ணக்கூடிய மெழுகுவத்தி இதெல்லாம் பார்க்குறோம்ல. அப்போ பேராற்றல் தானே அதை கண்ட்ரோல் பண்ணுது. அந்த பேராற்றல் அதனுடைய இயல்பில் இருக்குது. இயல்பு தான் பேராற்றல். அதை இயற்கை அப்படின்னு சொல்கிறோம். அதை நம்ம பார்த்து நம்ம செயற்கையாக காப்பிடிக்கிறோம். இந்த பேராற்றலுக்கும் பிரம்மத்துக்கும் என்ன சம்பந்தம்னா, இந்த பேராற்றல் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எங்கே பார்க்குறீங்க, பிரபஞ்சத்தில் தானே பார்க்குறீங்க. பிரபஞ்சங்கிறது என்ன, 5 பஞ்சபூதங்கள் சேர்ந்த தானே. பஞ்சபூதங்கள் சேர்ந்தால் பஞ்சங்கிறோம், அது பிரபஞ்சங்கிறோம். இதை யார் சிருஷ்டி பண்ணாங்க, பிரம்மன் தான். அப்போ இந்த பிரபஞ்சம் இப்படி தான் நடந்துக்கணும், இதனுடைய இயல்பு இப்படி தான் இருக்கணும்னு யார் சொல்லியிருப்பாங்க, பிரம்மன் தான் சொல்லியிருக்கணும். இப்போ பிரம்மன் தான் பேராற்றல், பிரம்மன் தான் பேரறிவு. அந்த பேராற்றலும் பேரறிவும் அதுக்கிட்ட மறைந்து இருக்குது. அது பேர் அவ்யக்தம்னு பேர். அந்த ஆற்றலையும் அறிவை வெளிப்படுத்திடுச்சுன்னா இந்த ஆற்றல் பொருள் உடம்பாகவும் அறிவு என்னுடைய தோன்றுவதை பார்க்குறோம். அப்போ என்கிட்ட அறிவு அவருடைய பேரறிவு, அவருடைய பேராற்றல் எனக்கு உடம்பாக இருக்குது. எல்லாம் இந்த உடம்பு நியதிப்படி நடக்குது. சிறுநீரகம் தன் வேலையை செய்து, கல்லீரல் தன் வேலையை செய்து, கணையம் தன் வேலை செய்து, இதயம் தன் வேலை செய்து, எல்லாருமே அவருடைய ஆற்றலுக்கு கீழே அடிபணிந்து வேலை செய்து. மனுஷனுடைய அகங்காரம் திமிரு மட்டும்தான் இறைவனுக்கு நேர்மாறாக நடக்குது. அகங்காரம் ஒன்று மட்டும்தான் இயற்கைக்கு மாறான செயற்கை. அந்த அகங்காரத்தையும் நம்ம இயற்கையோடு விட்டுட்டோம்னா, கர்மயோகப்படி வாழ்ந்துட்டோம்னா, இறைவனுக்கு நமக்கும் வித்தியாசமே இல்லை. இயல்புலாம் நம்ம மாறிவிடுவோம். இப்போ பிரம்மம் என்பது தான், கடவுள் என்பது தான் பேராற்றல், பேரறிவு. இன்னொன்று கூட இருக்குது, பெருங்கருணை. பெருங்கருணை எப்போ பார்க்க தெரியுமா, இந்த பேராற்றல் பேரறிவு நம்மளை விடுபட்டு பிரம்மமாகவே தன்னை மாற்றிக்குது. வாடா, இந்த பேரறிவும் பேராற்றலும் இந்த சிற்றறிவும் சிறு தொழிலுமாக இருக்கிற. இப்போ நாமெல்லாம் அவர் பேராற்றல் பேரறிவு பெருந்தொழில், அவர் தொழில் பெருசு, பூமியை உண்டாக்குவார், அசிப்பார். நான் என்ன பண்ணுறேன், சிறு தொழில் சிற்றறிவு. என்னையே அவர் தனக்குள் கலந்து பிரம்மமாகிறார். அப்போ அது பேர் என்ன, பெருங்கருணை, தனி பெருங்கருணை. பிரம்மத்துக்கு பேராற்றல் பேரறிவோடு பெருங்கருணையும் இருக்கிறது. சாமி, இப்போ பஞ்சபாண்டவர்கள் அந்த இது மகாபாரதம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு தான் போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி இருக்கு இல்லைங்க சாமி. அப்போ அவங்க பிரம்மமா ஆகலையா அப்படிங்கிறது பற்றி கேட்குறாங்க. அவங்க ஏன் பிரம்மமா ஆகலை, ஏன் சொர்க்கத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு சந்தேகம் கேட்குறாங்க. அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்கிறதுன்னு தெரியல. மகாபாரதத்தில் இருக்கவங்கள சொர்க்கம் தான் போவாங்க. அவங்களாம் ஞானியா? அவங்க மனிதர்கள் தானே. அவங்க ஏதோ ஒரு லாபத்துக்கு தானே வேலை செய்தாங்க.
தப்பு செய்தால் நரகத்துக்கு போகிறான். அர்ஜுனனை கேளுங்க. மெயினாக அப்புறம் அர்ஜுனன் தான் இப்போ அடுத்தது கொஸ்டின். அர்ஜுனன் வந்து ஒரு கதாபாத்திரம் நமக்கெல்லாம். உண்மையிலே பகவத்கீதை கேட்டவுடனே அவன் வந்து பிரம்மமாக தான் மாறி இருக்கணும். பிரம்மம் தான் அவன் வந்து ஜீவன் முக்தனாக தான் வாழ்ந்திருக்கணும். எல்லாருமே கேட்டபடியே வாழ்ந்துடுறாங்களான்னு? ஞானம் எல்லாருக்கும் போதிக்கப்படுது. போதிக்கப்பட்டவங்க அத்தனை பேருமே ஜீவன் முக்தனாக வாழ்ந்துடுறாங்களா? யோகாருடர்களாக இருந்து இந்த ஞானத்தை பெற்றால் நிச்சயமாக பிரம்ம ஞானம் வந்துடலாம். இப்போ அர்ஜுனன் கேஸில் நமக்கு அவன் பிரம்மமானானா அல்லது சொர்க்கலோகம் போனானா யாருக்கும் தெரியாது. ஆனால் மற்றவங்கெல்லாம் சொர்க்கலோகம் தான் போயிருப்பாங்க. ஆனால் அவங்க ஞானம் பெற்றிருந்தாக்கா போயிருக்க மாட்டாங்க, பிரம்மமாக இருப்பாங்க. இப்போ அர்ஜுனன் கேஸில் எடுத்தோம்னா அவன் பகவத்கீதை உன்னபடி அவன் புரிந்து கொண்டிருந்தால், அவன் சொன்னான் நான் சோகம் தீர்ந்து விட்டேன் அப்படின்னு முடித்ததுனால அவன் நிச்சயமாக பிரம்ம ஞானியாக தான் வாழ்ந்திருப்பான். அவன் ஜீவன் முக்தன். அவன் சொர்க்கம் போக மாட்டான். சொர்க்கத்து அவனுக்குள்ளே இருக்கும். பிரம்மமாக இருந்தால் சொர்க்கமெல்லாம் அவங்ககிட்ட இருக்கும். எல்லா 7 உலகங்களும் தன்னிடம் இருக்கும். அவன் பிரம்மமாகத்தான் இருப்பான். அப்படி இல்லைன்னா பகவத்கீதை கேட்ட முதலாலே ஞானி ஆகலைன்னா நாம் கேட்டாக போகிறோமா? அப்படி வந்துடக்கூடாது. இப்போ பகவத்கீதை கேட்டவன் எல்லாருமே பிரம்மஞானிகள் ஆகணும், ஆகி இருக்கணும், எனக்கு சந்தேகம் கிடையாது. மற்றவங்களும் அவங்களுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க. கடைசியில் அந்த கதையில் வந்து எல்லாரும் ஒரு மலை ஏறுவாங்க, சொர்க்கத்துக்கு வந்து ஹியூமன் பாடியோடவே போகணுன்னு. அதில் வந்து ஒவ்வொருத்தவங்களா சாவாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் அர்ஜுனனும் வந்து முழுசாக முடிக்காமையே செத்துருவாங்க. அது எப்படி பார்க்குறது? இது சாவதுங்கிறது சரீரத்தை பொறுத்து. அவன் சரீரம் வந்து செத்துதான் போனதாங்கிறது கட்டாயம் செத்து தான் ஆகும். சரீரம் இருந்தால் அது அழிய தான் போகுது. கண்ணனே கூட அழித்து தான் ஆகிறான். மகாபாரதம் முடிஞ்ச பிறகு கண்ணனுடைய வாழ்க்கை பின்னாடி அவனுடைய சரீரம் அழிய தான் போகுது. ராமரும் அழிஞ்சார். சரீரம் அழியத்தான் செய்யும். சரீரமே அழியக்கூடிய பொருள் தானே. ஆனால் அவங்க அந்த சைதன்யம் என்னாச்சு, அந்த சித் சக்தி என்னாச்சு, அதைத்தான் நம்ம கேள்வி கேட்குறோம். அதுதானே நானுங்கிறது. இப்போ கண்ணனுங்கிறது யார்? பிரம்மம். அர்ஜுனனுங்கிறது யார்? பிரம்மம். நீங்கள்லாம் யார்? பிரம்மம். பிரம்மம்னு தெரிஞ்சவன் பிரம்மமாக இருக்கிறான். பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டும் உடம்புன்னு நினைக்கிறவன் உடம்பாக இருக்கிறான். அப்போ தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற, அதன்படி வாழுதுங்கிறது வேற இல்லையா? அப்படி யாரெல்லாம் பிரம்மம்னு தெரிந்து கொண்டு பிரம்மமாக வாழ்ந்தாங்களோ, தெரிந்து கொள்வது வரைக்கும் சிரவண மனனம், அப்படி வாழ்வது வந்து நிதித்தியாசனம், நிஷ்டை. நிஷ்டைக்கு நேரம் இல்லாமல் கூட போகலாம். சில பேர் மரண காலத்தில் இந்த ஞானத்தை பெற்றிருக்கலாம், அறிவோடு நின்று போச்சு, உணர்வு இன்னும் முழுமை அடையலைன்னு வைங்க, அவன் மறுபடியும் பிறப்பான். சொர்க்கத்திலைக்கும் போவான். சொர்க்கத்தில் போய் நீண்ட காலம் வாழ்ந்து அங்கே பிரம்மாவினால் உபதேசம் பெற்று நிஷ்டையில் இருந்து அங்கே வந்து ஜீவன் முக்தனாக வாழ்ந்து பிரளயத்தில் அவன் வந்து விதேக முக்தி அடைவான். இப்போ நம்ம அர்ஜுனன்னு இருந்தாலும் எல்லாருமே சரீரத்தை விட தான் வேணும். அந்த சரீரம் விடுறது வந்து எப்படி வேணால் இருக்கலாம். ஒரு தவ வாழ்க்கையில் போய் விடலாம், அது இளமையிலேயே அதை வந்து அழிச்சிடலாம். தண்ணியில் போய் மூழ்கி செத்துறவங்களாம் இருக்காங்க, தற்கொலை கூட பண்ணிக்கிறாங்க. சில பேர் தீயில கூட இறங்கிடுறாங்க. அவங்களுக்கு அது தற்கொலைன்னு கணக்கு கிடையாது. ஞானம் பெற்றவனுக்கு தற்கொலையே கிடையாது. சரீரத்தை அவன் தற்கொலையில் விட்டானா, அல்லது ரயிலில் அடிபட்டு செத்தானோ, நோயில் செத்தானோ, அல்லது இயற்கை மரணத்தில் இறந்தானோ, அதெல்லாம் கணக்கே கிடையாது. அவனுடைய மரணத்துக்கு கணக்குக்கும் கிடையாது. அவன் வாழும்பொழுதே பிரம்மம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இதிகாசங்களிலும் புராணங்களிலும் சொல்லப்பட்ட கதாபாத்திரங்கள் எல்லாம் அவங்க புஷ்ப விமானத்தில் வானத்தில் போயிட்டாங்க, கண்ணகி மதுரை எரித்த பிறகு கேரளாவில் ஒரு இடத்துல போயிட்டு நின்னாங்க, அவங்களுக்கு மேலேருந்து வந்து புஷ்ப விமானம் தூக்கிட்டு போச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. கதையை பாதி வரைக்கும் நிற்கணும். கதை முடிவெல்லாம் எப்படின்னு பார்க்கக்கூடாது. அது மாதிரி விமானம் வந்துதா கூப்பிடுதாலாம் கிடையாது. அது சூக்ஷ்மமாக நடக்கிற நிகழ்ச்சி. அது கதை சுவாரஸ்யத்துக்காக அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம எல்லாத்துக்கும் நம்ம விஞ்ஞானப்படி பதில் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நம்ம கருத்து தான் முக்கியம். சில விஷயங்களில் விஞ்ஞானுக்கு முரண்பாடாக இருக்கும். அன்றாட வாழ்க்கைக்கு அது வந்து பொருந்தாததாக இருக்கலாம். அது எப்படி முடியும்?
நீண்ட வால் இருக்கிற ஆஞ்சநேயர் வாலை பெருசாக சுற்றி அது மேலே ஏறி உட்காந்து வரான். அப்புறம் குட்டியாக வச்சுக்கு வரான். அப்புறம் சின்னதாகிட்டு வரான், பெருசாக வரான். இப்படி ஜால வித்தையெல்லாம் பண்ணுறவர். அப்புறம் ஒரு மங்கி மேன். அந்த மாதிரி மங்கி இங்கே எங்கேயும் பார்க்கலையே. சில சமயத்தில் சொல்கிறாங்க மங்கி எல்லாம் கூட பஜனை கேட்குது, கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதிசயமாக தான் இருக்குது. ஆனால் எல்லா மங்கி அப்படி செய்யறது இல்லை. ஏதோ ஒரு ஜீவன் அதுக்குள்ளே போயிட்டு மங்கியாக செய்த பாவத்தினால இந்த மங்கி உடம்புல இருக்கலாம். இருந்தாலும் அந்த பூர்வ ஜென்ம வாசனையில் அந்த பூஜையெல்லாம் செய்து அடுத்த பிறகு மனுஷனாக பிறந்து ஞானம் பெறலாம். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. கருடன் வந்து ஜடா எப்படி வந்தார், அப்புறம் கரடி ரூபமாக இருக்கக்கூடிய ஜாம்பவான் திடீர்னு எங்கேருந்து கரடி வந்தவங்க முளைச்சாரு, இதுக்கு நம்ம பதில் நான் சொல்ல மாட்டேன். இது கதை சுவாரஸ்யத்துக்காக, கதாபாத்திரங்களோட தன்மைக்காக அப்படி கொடுக்குறோம். கதாபாத்திரத்துக்கு ஒரு தன்மை கொடுக்கணும் இல்லை. இப்போ ராமனை வந்து சண்டை போடணும், கடவுளுக்கு சண்டை போடணும்னா எதிரி எப்படி இருக்கணும்? அவ்வளோ பலசாலியாக இருக்கணும் இல்லை? இல்லைனாக்கா ராமர் எதுக்கு வரணும்? யாராக வந்து கொண்டுட்டு போயிருக்கலாம். இப்போ ராமனுக்கு சமமாக இருக்கக்கூடிய பலசாலியை தானே நம்ம உண்டாக்கணும். அப்போது அவனுக்கு 10 தலை இருக்கிற மாதிரியும் அவனுக்கு அமானுஷ சக்தி இருக்கிற மாதிரி சொன்னால் தான் இந்த கதை ருசியாக இருக்கும். இல்லைன்னா அது சாதாரண கதையாக போயிடும். நீண்ட காலம் நிற்கணும்னு சொன்னான். இந்திரஜித் மாதிரி ஒருத்தன், கும்பகர்ணம் மாதிரி மலையாக சாப்பிட்றவன், 6 மாதம் தூங்குவான். அவன் மரங்களை பிடிங்க எடுத்து வீசுவான், பாறைகளை எடுத்து சண்டை போடுவான். இப்போ ஆஞ்சநேயர் அதே மாதிரி ஆகிட்டார்ல, அவர் 2 பேரும் சண்டை போடுறாங்க. இதெல்லாம் நடக்குமானலாம் கேட்கக்கூடாது. பலத்துக்கு பலம், அவங்களுக்கு பலத்தை காட்டுறதுக்கு ஒரு உருவகம் தான் மெட்டஃபோர் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஃபமிஸ்டிக் சேயிங், உயர்வு நைவிர்ச்சியோடு சொல்வது யூஃபமிசம் அல்லது மெட்டஃபார். கற்பனை காலத்தில் அதெல்லாம் சொல்கிறாங்க. அது பொயட்டிக் லைசன்ஸ் உண்டு. அதை நம்ம அப்படியே விட்டுடுவோம். அது விஞ்ஞானபூர்வமாலாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். நம்ம கருத்து தான் முக்கியம். லாஸ்ட் கொஸ்டின் சாமி, கர்மயோகி பற்றி நீங்கள் கர்மயோகி அதை பற்றி நீங்கள் எப்பயுமே சொல்கிற கர்மி அந்த பெயிண்டர் ஸ்டோரி சொல்லுவீங்க. 2 பெயிண்டர்ஸ் இருப்பாங்க, 1000 rupees வாங்கிட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை செய்யும். இப்போ அந்த 2 பெயிண்டரும் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஸ்டோரியில் ஒரு பெயிண்டர் கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போயிடுறாரு. பட் அவர் வந்து வீட்டுக்கு தான் போகிறாரு, அந்த பணத்தை வாங்கிட்டு கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுக்குறாரு, எல்லா குழந்தைங்களுக்கும் வாங்கிட்டு போகிறாரு, இதை செய்கிறார். பட் நீங்கள் சொன்ன இன்னொரு அந்த பெயிண்டர் அதை நல்ல வேலையெல்லாம் கடைசி வரைக்கும் செஞ்சு அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு 1000 rupees வாங்கிட்டு போய் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு, ஸ்மோக் பண்ணுறாரு. அந்த பணத்தை வந்து அனாவசியமாக செலவு பண்ணி வீட்டுக்கு கொடுக்காம அந்த மாதிரி இருக்காருன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ வந்து இப்போ இந்த 2 சுச்சுவேஷனில் வந்து நான் என்ன சொன்னேன், அப்போ அந்த கர்மயோகி அப்படின்னு சொல்கிறதுல வேல்யூஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கு இல்லைங்க சமஜி. அப்போ ஒரு பெயிண்டர் முன்னாடியே வேலையை முடிச்சுட்டு போயிடுறாரு, அவர் டைமுக்கு சம்பளம் வாங்கிட்டு. அடுத்த பெயிண்டர் நல்லா வேலை செய்கிறாரு, பட் அவரோட வாழ்க்கை முறை வந்து சரியா இல்லை. அப்படிங்கிறப்போ அவரை வந்து நம்ம கர்மயோகின்னு நம்ம எடுக்க முடியாது இல்லைங்க சாமி, அந்த 2ஆவதா பண்ணவர். அப்போ நம்ம என்னன்னா அந்த வேல்யூஸுங்கிறது அதுக்கப்புறம் அவருக்கு அந்த 6 மணிக்கு மேலே அவங்க நடந்துக்கிட்ட அந்த வாழ்க்கை முறைகள் வந்து அந்த கர்மயோகின்னு நம்ம சொல்ல முடியாது அந்த 2ஆவது பெயிண்டர். பட் அந்த ஃபர்ஸ்ட் பெயிண்டர் வந்து கரெக்டாக முன்னாடியே வேலையை முடிச்சுட்டு போயிடுறாரு. பட் அவரோட அந்த ஆஃப்டர் அந்த இது வேலைக்கு முடிச்சதுக்கப்புறம் உள்ள வாழ்க்கை முறை ஒரு நல்ல நெறித்தன்மையோடு இருக்கிறப்போ இதை எப்படி நம்ம இது பண்ணுறது? அப்போ வேல்யூஸுங்கிறது அந்த கர்மயோக வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறது தானே நம்ம சொல்லணும். ஒரு கர்மயோகி அவனுக்கு எப்போ பேர் வரும்னா, தார்மீக வாழ்க்கை இருந்தால் மட்டும்தான் அது கர்மயோகின்னு பேர். தார்மீக ஜீவனம் கர்மயோகம் 2 ஒன்று. நான் உதாரணத்துக்கு 2 பேருடைய செயலை மட்டும்தான் நான் சொன்னேன். அவங்க தர்மமாக வாழறாங்களா பற்றி நான் பேசலை. நீங்கள் சொன்ன ஒருத்தன் வந்து கர்மி, அவன் காசுக்காக தான் வேலை செய்கிறான், அவன் கரெக்டாக செய்கிறான், 5 மணிக்கு வேலையை முடிச்சிட்டான், அதனால் அவன் கர்மயோகி தான். அவன் காசுக்காக ஆசைப்பட்டு செய்தாலும் அவன் தர்மமாக வாழ்ந்துருக்கிறான்ல, செய்த வேலைக்கு செய்திருக்கிறான்ல, 5 மணி நேரத்துக்கு ஓய்வொழிச்சு இல்லாமல் செய்கிறான். இன்னொருத்தன் 5 மணி நேரத்துக்கு மேலே செய்கிறான், அவன் வந்து இன்னொரு தர்மம் வச்சுருக்கிறான். இந்த பெயிண்ட்டு காய்ச்சிடும், இந்த ப்ரஷ்ஷில் இருக்கிறதெல்லாம் அது வேஸ்ட் ஆகுது, நான் கொஞ்சம் பூசிட்டு போயிடுறேன், இன்னொரு அரட்டின்னு இருக்குது, அதை விட்டோம்னா நாளைக்கு வேஸ்ட்டாக போயிடும், அதனால் இந்த ஒரு ஜன்னல் நான் இது பூசி போயிடுறேன் அப்படின்னு கேட்குறான். ஏப்பா அதுக்கு எக்ஸ்ட்ரா நீ காசு கேட்ப? இல்லைம்மா இந்த காசே போதும் அப்படின்னு சொல்கிறான்னா அவன் வந்து தர்மீகமாக நான் இருக்கவன் தான். அவன் எப்படி குடிக்க போவாங்கிறீங்க? இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன்.
எவன் ஒருவன் மன தூய்மையோடு இருந்து தியாக மனசோட ஒரு செய்கிறவன் அப்போ அந்த காசை வாங்கினா குடிக்கலான்றதுக்கு செய்கிறவன் எப்படி கர்மயோகம் இருக்க முடியும்? இருக்க முடியாது. இப்போ கர்மயோகிங்கிற தர்மமாக இருக்கிறவனாக தான் இருக்க முடியும். இப்போ தர்மத்தையும் நம்ம உள்ளே வச்சாதான் கர்மயோகமாக இருக்க முடியும். இப்போ கர்மயோகங்கிறது நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? ஸ்வதர்மம். என்னுடைய தர்மம் பெயிண்டர் நல்லபடி செய்யணும். அது 8 மணி நேரமாக இருக்கலாம், 12 மணி நேரம் இருக்கலாம். இந்த வேலைக்கு அதை நான் பங்கு போட முடியாது. கண்டினியூஸாக செய்யணும். இப்போ கான்கிரீட் போடுறேன்னு வைங்க, கண்டினியூஸாக தானே போடணும். நாளைக்கு காலையில் போடலான்னு விட முடியுமா? அது எந்நேரமாக இருந்தாலும் லைட்டை போட்டு 10 மணியாக இருந்தாலும் முடிச்சுட்டு 12 மணியாக இருந்தாலும் பண்ணிட்டு தானே போகிறாங்க. அந்த இன்ஜினியர்ஸ் அப்போ கர்மயோகிகள் தானே. தர்மத்தைப்படி இருக்கணும். அந்த தர்மத்தைப்படி ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு வேளை பாதியில் விட்டோம்னா கூலி கிடைக்காது, கான்கிரீட்டு போட்டுருவாங்க. அப்போ அவன் மறுபடியும் தர்மத்தில் செய்யன்னு சொல்ல முடியாது. அவன் காசை தான் குறியாக வச்சு செய்திருக்கிறான். நம்ம மன தூய்மையை வச்சு தான் நம்ம கர்மயோகமாக தர்மமானு கேட்குறோம். அவங்க செயலில் எப்படி இருக்குது அந்த டைமிங் இல்லைங்கிறது ஒரு உதாரணத்தை தான் நம்ம சொன்னோம். பொதுவாக கர்மயோகம்ங்கிறது புத்தியோகம்னு பேர். அறிவுடன் வேலை செய்வான். உணர்வை 2வது பட்சமாக வச்சுக்குவான். உணர்வின்படி செய்கிறவன் கர்மயோகி கிடையாது, அவன் கர்மி. அறிவின்படி செய்வன் புத்தியோகி, அவன் தான் புத்தியோகம் அப்படின்னு ஒரு பகவான் சொல்கிறார். கர்மயோகம்னு கூட சொல்லலை. இது வரைக்கும் சாங்கியோகங்கிறத நான் சொல்லி கொடுத்தேன், இனிமேல் புத்தியோகங்கிறத நான் சொல்லித்தரேன்னு கர்மயோகத்துக்கு பேர் வைக்கிறார். அப்புறம் குருபரானந்தர் சொல்லுவார், தார்மீக ஜீவனம் தான் கர்மயோகமும் பார். இப்போ தார்மீக ஜீவனத்தில் அவன் அந்த பொருளை எப்படி பயன்படுத்துவாங்கிறது அடங்குது. இவ்வளோ நேர்மையாக வேலை செய்கிறவன் அதை போய் துஷ்பிரயோகம் பண்ணுவானான்னு. அப்போ அந்த சாராயத்துக்காக அவன் வேலை செய்திருந்தான்னா அவன் ஓவர் டைம் செய்த மாதிரி ஆகிடும். அப்போ அது எக்ஸ்ட்ரா காசு கேட்பான். சாராயம் குடிக்கக்கூடிய மனநிலை இருக்கவன் எப்படி கர்மயோகம் இருக்க முடியும்? இருக்க முடியாது. அவன் குறிக்கோள் எல்லாமே இன்றைக்கி உழைக்கிற அளவுக்கு சாராயத்துக்கு காசு வந்துடுச்சா டப்புன்னு அங்கேயே ப்ரெஷ்ஷை போட்டு போயிடுவான். நீங்கள் சொல்கிறது வெரி வெரி ஹைப்போதெட்டிக்கல். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். சரி, ஏன்னா கர்மயோகமே மன தூய்மைக்காக தான் நம்ம செய்யணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.